ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 10வது வசனம். போதும், தேவன் தாமே போதும். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமை இல்லை, தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவர். சந்தேகமே கிடையாது. அல்லேலூயா, சந்தேகமே கிடையாது. இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கேருந்து கேட்டாலும் இதை இந்த வீடியோவை எங்கே பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால், ஆண்டவரை பிதாவாகிய தேவனுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிள்ளைகள் ஆனது உண்மையானால், ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றது உண்மையானால், சந்தேகமே இல்லை, நீங்களும் தமது நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதில் சந்தேகமே கிடையாது. அதில் நாம் களி கூற வேண்டும், அதில் நாம் சந்தோஷப்பட வேண்டும். எதுக்கு அழைத்தார்? எதுக்கு அழைத்தார்? தம்முடைய நித்திய மகிமை. அப்படியானால் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வசிக்கிற வாழுகிற இடம் மகிமையுள்ள இடம். அந்த மகிமை குறையாத மகிமை, நித்திய மகிமை. செல்ஃபோன் வாங்கும்போது நல்ல பேட்ரி, புது பேட்டரியாக இருக்குது, உள்ளுக்க யூஸ் பண்ண அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிருது. அப்படியே இருக்கணுன்ட்டு தான் எல்லாருக்கும் ஆசை. வாங்கின புதுசுலேயே அப்படியே ஒரு 4 நாள் குறையாமல் இருந்தால் எவ்வளோ சந்தோஷம், புது பேட்டரின்னு. ஆனால் வாங்கின கொஞ்ச நேரத்துலேயே அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மறுபடியும் சார்ஜ் பண்ண வேண்டியது ஏற்படுது. அப்போ சார்ஜ் போடும்போது நமக்கு ஒரு மாதிரி இருக்குது, மறுபடியும் 100ன்னு காட்டும்போது ஒரு தைரியம் வருது. நம்ம பாட்டுக்கு அன்இன்டரப்டடாக பேசலாம், அதாவது கட்டாகாமல் என்ன செய்யலாம், பேசலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வருது. ஆனால் சார்ஜ் கம்மியாகும்போது 5, 3, 2, 1 நீங்கள் ஏற்ற சீரியஸாக பேசிகிட்டே இருப்பீங்க, திட்டிகிட்டே இருப்பீங்க, அதுவே ஆஃப் ஆகிடும். திட்டினது போதும், ஐயையோ மறுபடியும் சொருக வேண்டியது. இது எவ்வளோ ஒரு அனுபவம் ஒரு மாதிரி இருக்குது. அதுபோல் மகிமை ஆரம்பம் போது மகிமை சூப்பராக இருக்குது, போக போக மகிமை கம்மியாயிடுச்சின்னு சொன்னால் அது ஒரு ஏமாற்றத்தை கொடுக்குது. ஆனால் நம்முடைய வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவர் வசிக்கிற ஒரு இடம் அது நித்திய காலமாக மாறாத மகிமை, அப்படியே இருக்கும் அந்த மகிமை. அந்த மகிமையில் போகிறவங்களுக்கு அல்லேலூயா, அதை போல ஒரு இச்சிக்கப்படத்தக்கதான ஒரு உலகம் எங்கேயுமே கிடைக்காது. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரோடு கூட ஒரு அழகான ஒரு பெண் பிள்ளை கைகோர்த்து நடக்கிறத போல ஒரு அருமையான ஒரு படம். என்ன அழகாக இருக்குது, ஆண்டவரோட கைகோர்த்து நடக்கிறது. ஸோ அதுக்கு நம்ம அழைத்த தெய்வம், அது அந்த மகிமை பிரகாசம், அது ரொம்ப வேற, அது எக்ஸ்பிளைன் பண்ணி காட்ட முடியாது. அந்த நித்திய மகிமைக்கு நம்மளை அழைச்சிருக்கதா அவருடைய உண்மையுள்ள வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய சத்தியமான வார்த்தை சொல்லுகிறது. இந்த மகிமைக்கு அழைத்தவர் சும்மா ஒரு பொய் சொல்லிட்டு நம்மளை ஏமாத்துகிற தெய்வம் அல்ல. கடைசி வரைக்கும் அந்த மகிமையை ஞாபகப்படுத்தி கொண்டு நாம் வாழ்வோமானால், அதற்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வாழ்வோமானால், அந்த மகிமைக்குள்
கட்டாயம் சேரும். அவர் ஏமாற்ற மாட்டார். ஆனால் அதுக்கு ஏற்றபடி வாழ நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். அதுக்கு தான் இவ்வளவு ஜாக்கிரதை, இவ்வளவு தேவ பயம், இவ்வளவு தேவ பக்தி, இவ்வளவு போதனைகள், இவ்வளவு எச்சரிப்புகள், இவ்வளவு கடிந்து கொள்ளுதல், இவ்வளவு ஆறுதலும் அரவணைப்புகள் எல்லாமே அவர் வசனம் சொல்லுது. நித்திய மகிமைக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். நமக்கு அந்த டோக்கன் கொடுத்தது போல, டோக்கன் வாங்கிட்டீங்கன்னா ப்ராடக்ட் உண்டு. நீங்கள் எப்போ வேணாலும் டோக்கனை காட்டி வாங்கிக்கலாம். உங்கள் பொருள் அங்கே தான் இருக்கும். நாளைக்கு வரணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு மாதம் கழித்து வந்தாலும் உங்கள் பொருள் அங்கே தான் இருக்கும். 25 டோக்கன் கொடுத்தா 25 பொருள், அவ்வளோதான். யாரும் அதை தொட முடியாது. அப்படிங்கிறது போல் நமக்கு ஒரு டோக்கன் கொடுத்தது போல் அந்த அழைப்பு நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பை பெற்றுக்கொள்ள நாம் எல்லாரும் பாத்திரவான்களாக இன்னும் மாறல, தகுதி இன்னும் பெறலை. ஆனால் பெறணுங்கிற ஒரு வாஞ்சையில் தவிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த அழைப்பை நான் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாஞ்சை ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் ஆழத்தில் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். அதற்கான கண்டிஷன் என்ன? உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் தேவன் அதை கொடுத்திருக்கிறார். ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நிபந்தனை ஒன்றே ஒன்று உண்டு. அந்த மனுஷர்களுடைய, அந்த நபர்களுடைய, ஒரு தனி நபராக இருந்தாலும் அந்த நபனுடைய பாவத்தோடு அவன் மரிப்பானானால், ஜீவித்து மரிப்பானானால் அந்த மகிமைக்கு அவன் பாத்திரவானாய் மாறமாட்டான். ஆனால் எவனொருவன் தான் பாவி என்று உணர்ந்து அழுக்கற கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவரை ஏற்றுக்கொண்டு இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஜாக்கிரதையாய் தன் ஜீவியத்தை வைத்துக் கொள்ளுகிறானோ, கடைசி வரைக்கும் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறானோ, நிறைய பேர் வந்த மாதிரி வந்து ஓடி போயிடுவானுங்க. வந்த மாதிரி வந்து எட்டி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். எட்டி பார்த்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் இங்கே இல்லை. கொஞ்ச நாள் வந்தவங்க இங்கே இல்லை. 1-2 தடவை வந்தவங்க இங்கே இல்லை. ஆனால் விடமாட்டேன் என்று சொல்லி எந்த சூழ்நிலையிலையும் மழையோ வெயிலோ அதாவது வாழ்க்கையின் மழையோ அல்லது வெயிலோ, சோகமோ துக்கமோ இன்பமோ எதுவாக இருந்தாலும் இந்த அழைப்புக்கு நான் தூரமாக மாட்டேன் என்று சொல்லி ஒத்த கால நிற்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இவர்கள் எட்டி பார்க்கிறவர்கள் அல்ல. அது ஒரு முறை நீங்கள் சர்ச்சுக்கு வர முடியலன்னா அதை நான் சொல்லலை. பல காரணங்கள் இருக்கும். ஆனால் நம்முடைய உள்ளங்கள் எண்ணங்கள் எல்லாம் இது மேலே தான் இருக்கும். நான் அதை சொல்லலை. தான் எதற்காக அர்ப்பணித்து, குறைவுள்ள மனுஷர்கள் தான், ஆனால் எதற்காக அர்ப்பணித்தோம்? விடமாட்டேன், கண்களை மூடினால் கிறிஸ்து இயேசுக்குள்ளா தான் மூடுவேன் என்று தீர்மானம் எடுத்து, உபத்திரவமோ அதுவோ இதுவோ நமக்கு முன்னால் ஓடினதான பரிசுத்தவான்களுக்கு நேரிட்டதான எல்லா சோதனைகளையும் நாம் நன்றாக அறிந்தவர்களாய், நமக்கு அது ஒன்றும் புதுசு இல்லை. அவர்களுக்கு நேரிட்டது தான் நமக்கும் நேரிடப் போகிறது. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் அளவு வித்தியாசமாக இருக்குது. அழைப்புக்கு இணங்க, அந்தந்த அழைப்புக்கு இணங்க அந்தந்த சோதனைகள். எல்லாருக்கும் ஒரே சோதனை வருதில்லை. அப்போஸ்தலர்களுடைய சிரச்சேதம் ஆகிதான் அவர்கள் மரித்தார்கள். அதுபோல் நாம் மரிப்போம் என்று சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் நமக்கு வரக்கூடிய உபத்திரவத்தின் அளவு வேற, அவங்களுடைய அளவு வேறு. எப்படியோ தேவன் தீர்மானித்தபடி எல்லாவற்றையும் நாம் சகித்து கடைசி வரைக்கும் இருப்போமானால், நமக்கு முன்னால் சென்றதான பரிசுத்தவான்கள் அந்த அழைப்பை பெற்று மகிமைக்குள் பிரவேசித்தது எவ்வளவு உண்மையோ, அதுபோல் நாமும் பிரவேசிப்பது அவ்வளவு உண்மை. அல்லேலூயா. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும். என்னை தேவன் அழைத்தார். உன்னை போதகர் அழைக்கிறார்.
மேல் சட்டையை கீழே போட்டு அவன் என்ன செஞ்சிட்டான்? வந்துட்டான். உன்னை போதகர் அழைக்கிறான். அழைக்காத வரைக்கும் நம்பிக்கை இல்லை. ஒருத்தன் வந்து உன்னை போதகர் அழைக்கிறார்னு சொன்னோடனே அவ்வளவு சந்தோஷம். வேலைக்காக இன்டர்வியூக்கு உட்கார்ந்துருப்பாங்க. நம்மளும் ஒரு காலத்தில் உட்கார்ந்துருந்தோம். ஒரு வேலை செய்து உலக வேலைகளில் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா லைனாக உட்காந்துருப்பான். சர்டிஃபிகேட்டுகளோட, டிகிரி சர்டிஃபிகேட்டுக்கூட பெரிய இதெல்லாம் வச்சுட்டு உட்காந்து ஒரு 5 போஸ்ட்டுக்கு 87 பேர் உட்காந்துருப்பான். எவனை கொடுக்கன்னு தெரியாது. அப்போ ஒவ்வொருத்தரையாக கூப்பிடுவாங்க. திடீர்னு ஒரு ஆள் வந்து நம்ம பேரை கூப்பிடுவாங்க. உங்களை யார் அப்படின்ட்டு. ஜார்ஜ் ராபர்ட். உள்ளே போகணும் சர்டிஃபிகேட்டோட. நம்பிக்கை இல்லாமல் போவோம். ஏன்? நமக்கு முன்னால் 80 பேர் போனானே, அதுக்குள்ளே ஒரு 5 பேரை முடிச்சிட்டாங்கன்னா நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ? என்னத்தை வளர போகிறோம், எவன் என்ன கேள்வி கேட்க போகிறான், என்ன வளர போகிறோம் தெரியாது. வளரிட்டு வருவோம் அப்படின்ட்டு இருக்கோம். நம்பிக்கை இல்லாமல் உள்ளே போகிறோம். நம்ம பேரை கூப்பிட்டோன்னே ஒரு விதமான பயம், ஒரு விதமான சந்தேகம், ஒரு விதமான ஏமாற்றத்தோடையே உள்ளே போகிறான். அதையும் மீறி அந்த 87 பேரில் நம்ம பேர் செலக்டட்னு 5 பேரில் ஒருத்தன் இருந்தால் அப்போ தான் நமக்கு வந்து நெஞ்சு வலி குறையும். நம்மளை செலக்ட் பண்ணிட்டாங்களா, பரவாயில்லையே அப்படின்னு. ஆனால் இந்த உலகத்தில் நாம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அழைக்கப்படும் போது எவ்வளவோ ஏமாற்றத்தின் சிந்தை இருக்கும், வேதனையும் இருக்கும், பயமும் இருக்கும், திகிலும் இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்பிக்கை இல்லாத சூழ்நிலை. ஆனால் ஒருவர் நம்மை அழைத்தார். அந்த அழைப்பு நமக்கு சந்தோஷத்தை தவிர வேறு எதையும் கொடுக்கறதில்லை. சந்தோஷத்தை தவிர. அழைத்தார், உள்ள வானான், அவ்வளவுதான். செலக்டட். உன்னை அழைத்தார்னா அழைத்தார், அவ்வளவுதான் சொல்ல முடியும். போதகர் உன்னை அழைக்கிறார், அவ்வளவுதான். அவருடைய நித்திய மகிமைக்கு சுதந்திரர்களாய் ஆகும்படிக்கு லிஸ்ட் போட்டு வச்சு இந்த லிஸ்ட்டில் நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை குறித்து நமக்கு ஏமாற்றங்கள் கிடையாது, சந்தேகங்கள் கிடையாது, பயங்கள் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று, இதுதான் கண்டிஷன். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும். ஆனால் வந்தவர்கள் வெளியில் போயிடக்கூடாது. அதை உதறி தள்ளிக்கிட்டு வெளியில் போனால் இன்னொரு முறை அழைக்கப்படுவார்கள் என்பதற்கு நோ கேரண்டி. சிலர் வந்த மாதிரி வந்தாங்க, எட்டி பார்த்தாங்க, ஓடியே போயிட்டாங்க. நித்திய ஜீவனை பெறுகிறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்டான். அல்லேலூயா. சொன்னார், இதுதான் கண்டிஷன். சிறு வயது முதற்கொண்டு செய்கிறேன்னா ரொம்ப சந்தோஷம். ஆனால் உன்னை ஒன்று தடுக்குது. உன்னுடைய பணமும் பொருளாசையும் பரலோகத்தின் கேட்டை பூட்டுது. உனக்கு ஒரே ஒரு கண்டிஷன், அது பூட்டாதபடிக்கு அதை நீ உதறி தள்ளுவாயானால் உனக்கு கேட் திறக்கப்படும். அவனோ அது என்னால் முடியாது, என்னால் முடியாது. அதுக்கு பிறகு அவன் ஏதாவது ஒன்று சொன்னதாக தெரியல. பிரதர் ராஜமாணிக்கம் உள்ள வந்துடும், இப்படி வந்துடும். அதற்கு பிறகு அவன் ஏதாவது ஒரு பதில் சொன்னதாக எனக்கு தெரியல. அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடினால் துக்கத்தோட திரும்பி போய்விட்டான் என்று இருக்கும். சில காரியங்கள் சிலரால் விட முடியாது. அழைப்பு பெற்றவர்கள்தான் தேவன் கொடுத்த அந்த நித்திய மகிமைக்கு அழைத்த அழைப்பை பார்க்கலும் அவர்களை வேறு ஏதோ ஒன்று திசை திருப்பி கொண்டிருக்கிறது. அது போக விடாதபடிக்கு தடுத்து கொண்டிருக்கிறது. இந்த மனுஷனுக்கு இது ஒரு பிரச்சனை. எல்லாருக்கும் இந்த பிரச்சனைன்னு சொல்ல முடியாது.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான பிரச்சனை. ஸோ தேவன் கொடுத்த அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துவோமானால் இன்னொருவர் வந்து நமக்கு அந்த மகிமையை தருவார் என்று நம்ம நினைக்க முடியுமா? அந்த மகிமை வேற யாரிடத்துல இருக்குது? நம்முடைய ராஜாவாகிய தேவன் ஒருவர் தான் மகிமைக்குள்ளானவர். அவர் ஒருத்தர் தான் அந்த மகிமையை தர முடியும். தந்ததும் எங்கேயோ உட்கார்ந்துக்கிட்டு 2 டோக்கனை கொடுத்த மாதிரி தரல. தன்னுடைய சொந்த ரத்தத்தின் கடைசி சொட்டு ரத்தத்தையும் சிந்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் டோக்கனை நாம் சம்பாதித்தோம், அல்லது இப்படித்தான் டோக்கனை நமக்கு தந்தார், அந்த அழைப்பை தந்தார். இதை ஒருவன் இழப்பானானால் திரும்ப அவன் எப்படி பெற்றுக்கொள்வான்? எனவே வேத வசனம் சொல்லுகிறது, பாடுகள் இந்த பூமியிலே வரும். சிலவற்றை தேவ ராஜ்யத்திற்கென்று இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். நீ எப்படி வேணால் எதை வேணால் வைத்துக்கொள், இயேசுன்னு கூப்பிடு, பரலோகம் திறக்கும் அப்படின்னு சொல்ல தேவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்படின்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இயேசுன்னு சொல்லிடுறான், போயிட்டே இருக்கலாமே. தேவன் அப்படி செய்யலை. இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறவர்கள், உண்மையாய் சொல்லுகிறவர்கள், சில காரியங்கள் அவர்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆக வேண்டும், தியாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும். நான் பண்ணாமல் எனக்கு பரலோகம் திறக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது சற்று ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இல்லை. தேவன் அதை ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. கோயிங் டு ஹெவன் இஸ் ரிஸ்கி. ரிஸ்க் ஜாஸ்தி. அதில் எந்த சூழ்நிலையில் எதை இழக்க சொன்னாலும் ரெடின், எந்த சூழ்நிலையிலையும் எது நடந்தாலும் ரெடி, எந்த சூழ்நிலையிலையும் அவரை பற்றிக்கொள்கிறது, இடைவிடாமல் பற்றிக்கொள்ளுகிறதுக்கு ரெடி. அதான் ரிஸ்க். இப்போ ஆண்டவர் கேட்குறார், இந்த சேலஞ்சஸ்க்கு உங்களால் கையெழுத்து போட முடியுமா? கடைசி வரைக்கும் அந்த கையெழுத்து போட்டதில்லை நிலைத்திருக்க முடியுமா? அப்படிப்பட்டவனுக்கு சந்தேகம் இல்லை, பரலோகம் திறக்கும். அப்பப்போ எட்டி பார்த்தவர்களுக்கு எங்கே திறக்க போகுது? நிறைய பேர் எட்டி பார்த்தாங்க, எட்டி பார்த்துட்டு போயிட்டாங்க. இன்று நாம் எட்டி பார்க்கிறவர்களாக இருக்கிறோமா? இல்லாவிட்டால் ரெடியாய் கையெழுத்து போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோமா? காஸ்பல் லிவிங், கிறிஸ்டியன் லிவிங் இஸ் ரிஸ்கி. ரிஸ்க் ஜாஸ்தி. ஆனால் அந்த மகிமைக்கு முன்பாக இந்த ரிஸ்க்குகள், இந்த தொல்லைகள் ஒரு பொருட்டாக ஒரு சிலருக்கு தோண மாட்டேங்குது. அவர்கள் பாக்கியவான். அது பொருட்டா தோணலை. சுவிசேஷத்தின் நிமித்தம் தகப்பனையாவது தாயையாவது எதையாவது இதையாவது அதையாவது இதையாவதுன்னு சொன்னார். அதை இழக்கிறதுக்கு அது அவர்களுக்கு லேசான காரியமாக இருக்கிறதா? ஓன்னு அழுது ஒப்பாரி வச்சு ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டாரு, துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்றவங்க இல்லை. அவங்க அது நிமித்தம் சந்தோஷப்படுகிறார். மனுஷன் சொன்னால் கீழ்ப்படிய வேண்டிய அவசியம் இல்லை. சொன்னது தேவாதி தேவன். அந்த பணக்கார தம்பி ரிஸ்க் தான். பரலோகத்துக்கு போகணுங்கிற ஆசை ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் அது ரிஸ்க்கு. இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்குள்ளாக ஆண்டவர் அவனுக்கு ஆலோசனை சொன்னார். ஆர் யூ ரெடி டு லூஸ் தட்? ஒன்றை நாம் பெற்றுக்கொள்ளும் போது இன்னொன்றை இழக்கத்தான் வேண்டாம். அவன் அது இஸ் நாட் ரெடி. என்னால் முடியாது. இன்னைக்கும் என்னால் முடியாதுன்னு சொல்லக்கூடிய அநேகர் உண்டு. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் முடியாதுன்னு சொன்னால் அது வேற விஷயம், அவங்க ரட்சிக்கப்படலை. ஆனால் கிறிஸ்துவை கொண்டவர்கள் ABCXYZ எதுவோ, எது நாம் பரலோகத்துக்கு போகக்கூடாதபடிக்கு முடியாதபடிக்கு வாசலை பூட்டுதோ அங்கே தான் கை வைக்கிறார் ஆண்டவர்.
உனக்கு இது தடையாக இருக்கிறது, இது நீ விட்டுட்டீன்னா நீ மேலே வரலாம். எல்லாருக்கும் ஒரே காரியம் அல்ல, எல்லாருக்கும் ஒரே இடத்துல வீக்கு கிடையாது. அவங்கவுங்களுக்கு நிறைய எங்கெங்க வீக்குங்கிறத கண்டுபிடிச்சு கர்த்தர் அங்கே தொடுவார். ஒரு மனுஷனை ஒரு இடத்துல தொட்ட பிறகு அதே இடத்துல இன்னொருத்தனை தொடுவார்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அதனால தான் நிறைய பேர் எட்டி பார்த்துட்டு வெளியில் போகிறதுக்கு காரணமே இதுதான். ஏன்? உள்ளே வந்தா கரெக்டாக சொல்லி கொடுப்பார், இதுதான் உன்னுடைய பலவீனம், இதுலேருந்து நீ கையெழுத்து போடுறியா? இது முடியாது, எது வேணா செய்கிறேன், மற்ற எது வேணா சொல்லுங்க நான் செய்கிறேன், இந்த ஒன்று என்னால் விட முடியாதே, அப்போது நான் எப்படி பரலோகம் உனக்கு தர்றது? அப்படிதான் உள்ளே வந்தான் அந்த தம்பி, ஆசையாக வந்தான். கரெக்டா? I think we must enjoy this. Right person, right time. அதான் right person, right time, right question, wrong decision. அது ரைட் டெசிஷன் சொல்லிக்கலாம் முதல்ல ஆரம்பத்தில். நீங்கள் சொன்னது ரைட்டு தான். யூ ஆர் ஆல்சோ ரைட். ரைட் பர்சன், ரைட் டைம், ரைட் கொஸ்டின், ரைட் டெசிஷன். ரைட் டெசிஷன் சொல்லக்கூடாது, ரைட் டிசையர்னு. டெசிஷன் இஸ் ராங், டிசையர் ஆசை, எல்லாம் ரைட். அண்ட் ரைட் கைண்ட் ஆஃப் லைஃப். சின்ன வயசுலேருந்து சொல்கிறானே கரெக்ட். பட் ஒன் டெசிஷன் எடுக்கும்போது எந்த டெசிஷன் வேணாம், நான் எடுக்கிற தீர்மானம் எடுக்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறதுல நான் தீர்மானம் எடுக்க முடியாது. 4 பேருக்கு சோறு போடுறேன், அது செய்கிறேன், அந்த தீர்மானம் எடுக்கிறேன். மாதந்தோறும் ஒரு 50 பேருக்கு சோறு போட சொல்கிறீங்களா, அது ஒன்றும் பெரிய மேட்ரே இல்லை, ஏன்னா இவன் பணக்காரன். அப்படி காசை நீட்டிட்டா பொட்டணங்கள் என்ன செய்யும்? 50 இல்லை, 100 இல்லை, 1000 பொட்டணங்கள் வந்து ஹோட்டல்லேருந்து வந்து இறங்கிடும். ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு ஆட்டோவை போட்டு, டே தம்பி எல்லாம் கொடுத்துட்டு வாடா அங்கங்கே ரோட்டில் தெருவில், அது அவனுக்கு லேசான காரியம். பட் த டெசிஷன் தட் he has to make is not so simple. It's a hard decision. ஆண்டவர் சிம்பிளான காரியத்தை செய்ய சொல்லலை, ஹார்டான காரியத்தை செய்ய சொல்லுகிறார். ராஜ்யத்தின் நிமித்தம், பரலோகத்தின் மகிமையின் நிமித்தம். இதை இன்னைக்கு சபைகள் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நிறைய பேர் ஆசையோடு வந்து எட்டி பார்த்தவர்கள் உண்டு, சிலர் எட்டியே பார்க்காத மக்களும் உண்டு. அவங்கள குறித்து நம்ம பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எட்டி பார்க்கறதுக்காக வரல, உண்மையாய் ஒவ்வொரு ஆராதனையிலையும் ஆசையோடு வந்து கொண்டிருக்கிறவர்களை குறித்து பேசுகிறேன். எட்டி பார்க்கிறவர்களை குறித்து நான் பேசலை. நமக்கு சாதகமாக இருந்தால் சர்ச்சுக்கு போகலாம், சாதகமாக இல்லைன்னா அதெல்லாம் தேவையில்லை. அப்படிப்பட்டவர்களை குறித்து நான் பேசவே இல்லை. நோ, அவர்கள் நீண்ட கால நண்பர்களாக இருக்கலாம், அது வேற விஷயம். மனுஷனுக்கு நண்பனாக இருக்கிறது தேவனுக்கு முன்பாக செல்லாது. தேவனுக்கு நண்பனாக இருக்கிறது தான் முக்கியம். அல்லேலூயா. எனவே அந்த பரம அழைப்புக்கு நம்மளை அழைச்சிருக்கிறார். இப்போ சில காரியங்கள் கொஞ்சம் டீப்பாக நாம் உள்ளே போகணும். தமது மகிமைக்கு, நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிற சகல கிருபையும் பொருந்தின. அப்போ தமது நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்கள் ஆக வேண்டுமானால் என்னை பாருங்க, பங்குள்ளவர்கள் ஆக வேண்டுமானால், அந்த அழைப்புக்கு பங்குள்ளவர்கள் ஆக வேண்டுமானால், அப்படி நடக்கணுமானால், என்ன வேணா சொல்லுங்க, அப்படி நடக்க வேண்டுமானால் இன்னைக்கு இருக்கிற நம்ம நிலைமைகள் போதாது. அவர் எதிர்பார்க்கிற அளவுக்கு இன்றைக்கு நமக்கே தெரியும்
நமக்கே தெரியும். அதனால தான் தேவன் நம்மை கரவலாடுகளை மெதுவாய் நடத்துகிறது போல நடத்துகிற தெய்வம் அவருடைய கிருபையை தருகிறார். அதான் சகல கிருபைகள் பொருந்திய தேவன் தாமே. நித்திய மகிமைக்கு அழைச்சிட்டு நியாயப்பிரமாணத்தின் நாட்களைப் போல தப்பு செஞ்ச அடி, தப்பு செய்யலைன்னா விட்டுறேன், தப்பு செய்யாமல் இருக்க முடியலையே, அடி வாங்கிட்டே இருந்தா இல்லை. கிருபை, இந்த கிருபையில் எந்திரிச்சு மறுபடியும் பூரணப்படுத்துகிற அன்பு தெய்வம். சகல கிருபைகள் பொருந்தியது. அந்த கொஞ்ச காலம் பாடுகள், என்ன பாடுகள்? ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் போய் 30 நாள் படுத்திருக்கிறது ஒன்று தான் பாட இல்லை, பலவிதமான பாடுகள். பரிசுத்தத்துக்கு விரோதமாய் போர் செய்கிறதான காரியங்களுக்கு விரோதமாக எந்திரிச்சு நாம் பிரயாசப்படுகிறதே ஒரு பாடுதான். விசுவாச காத்து கொள்ளுகிறதற்கு ஒரு போராட்டம், அது ஒரு பாடு. சிலருக்கு சரீரங்கள் தாக்கப்படுகிறது, அதுக்கும் விசுவாசத்தை காத்து கொண்டு அது ஒரு பாடு. பணப்பற்றாக்குறைகள் நடுவிலே ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுகிறது, அது ஒரு பாடுதான். இனி சுவிசேஷத்தின் நிமித்தம், தேவராஜ்யத்தின் நிமித்தம் நாம் எள்ளி நகைக்கப்படுகிறது, அது ஒரு பாடு. சுவிசேஷத்தின் அறிவிக்கிறது நிமித்தம், ஊழியம் செய்கிறது நிமித்தம் படுகிற பாடுகள், எதிர்ப்புகள், அதுவும் பாடுதான். எல்லாமே பாடு. அத்தனை பாடுகளையும் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு காலகட்டத்தில், ஒரே காலகட்டத்தில் எல்லா பாடுகளும் வர்றதில்லை. அல்லது ஒரு பாடு மாத்திரம்தான் வாழ்க்கையில் 90% சொல்றதுக்கு இல்லை. பல விதமான பாடுகள் சேர்ந்து வாழ்க்கை மசாலா மாதிரி வந்து கொண்டே இருக்கிறது. சொந்த குடும்பத்தாரால் வருகிற பாடுகள், கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பாடுகள். மனைவி ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள், கணவனும் ரட்சிக்கப்படாதவனாக இருப்பான், பாடுதான். பிள்ளைகளால் வரக்கூடிய பாடுகள், பிள்ளைகளுக்கு பெற்றோரால் வரக்கூடிய பாடுகள். டாடா ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகளை அனுபவிக்கிற நமக்கு அவருடைய கிருபைகள் எந்நேரமும் உண்டு. சகல கிருபையும் பொருந்தின தேவன் எப்படியாகலாம் அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும் என்று துடிக்கிற தெய்வம். அந்த துடிப்பை நாம் பெற்றுக்கொண்டால் அந்த கிருபைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். சிலருடைய வாழ்க்கையில் கிருபை வேலை செய்யாமல் போவதற்கு காரணம் என்ன? அவர்கள் அந்த துடிப்பை வைத்துக் கொள்வதில்லை. எப்படி வேலை செய்ய? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற பரமராஜ்யத்துக்குள் நாம் வர வேண்டும் என்கிறதான அவருடைய துடிப்பு நம்முடைய துடிப்பாக இருக்குமானால் அவருடைய கிருபைகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இல்லாவிட்டால் அந்த கிருபை வீணா இருக்கும், வேலை செய்ய. அதான் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி உங்களை நிலைநிறுத்துவாராக. இன்னைக்கு புரிஞ்சுக்குங்க அந்த வசனத்துடைய உண்மையான அர்த்தம் என்ன. ஏன் சீர்படுத்துகிறார், ஏன் ஸ்திரப்படுத்துகிறார், ஏன் பலப்படுத்துகிறார், ஏன் நிலைநிறுத்துகிறார்? அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் அவர் துடித்து கொண்டிருக்கும் போது அந்த துடிப்பு நமக்கும் இருக்குமானால், நாம் பரலோகத்துக்கு சேர வேண்டும் என்கிறதான துடிப்பு உண்மையாய் நமக்கு இருக்குமானால், எந்த சூழ்நிலையும் அவருடைய சமூகத்தை நாம் விட்டுவிடவே மாட்டோம். நம்முடைய வசதிக்கென்று அவரை தேட மாட்டோம். அப்பொழுதுதான் அவருடைய கிருபை வேலை செய்யும். அடிவதை வாங்கிட்டு தேவனுக்குள் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? கைவிடப்பட்டவர்களாய் இருந்து கொண்டு விடாமல் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர்றவர்கள் எத்தனை பேர் தெரியுமா? ஒரு வசதியும் இல்லாமல் இருக்கிறதை ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வந்து ஏதோ 4க்கு 4ன்னு ஒரு ரூமில் குடிகொண்டு என்னத்தையோ தின்னு கஞ்சி கிஞ்சியை குடிச்சிட்டு, ஆனால் கர்த்தருடைய சமூகம் என்று வரும்பொழுது முதல்ல ஓடி வர்ற ஜனங்கள் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? மாட மாளிகையில் இருக்கிறவர்கள் அவ்வளவு சோம்பேறிகளாக இருப்பார்கள்.
அந்த மாட மாளிகைகள் அவர்களை வர விடாது, அவர்களை விடாதது. அடி உதை வாங்கிட்டு, திட்டு வாங்கிட்டு, கோயிலுக்கு போகிறதுக்கு அவ்வளவு திட்டு வாங்கிட்டு, ஆனாலும் எப்படியோ நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து முழங்கால் போட்டு கண்ணீரோடு ஜெபிக்கிற மக்கள் எத்தனை பேர் உண்டு தெரியுமா? பரலோகம் அவர்களுக்கு திறக்கம். அதுக்காக நல்ல ட்ரெஸ் போடக்கூடாது அப்படி இப்படிலாம் நான் சொல்ல வரல. உங்களை எது தடுக்கிறதோ, அது எது தடையாக இருக்கிறதோ, எது உங்களுக்கு பரலோகத்தின் வாசல் பூட்டுகிறதோ, பரலோக வாசல் திறக்கும்படி அதை நாம் இழந்தாலும் தப்பில்லை என்று தேவனுடைய எண்ணத்தை போல நம்முடைய எண்ணங்கள் மாறினால் நலமாயிருக்கும். இது அழிந்து போகிற உலகம். இந்த மகிமை அழிந்து போகிற மகிமை. ஆனால் தேவ மகிமையோ நித்திய மகிமை. அந்த நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறது உண்மைதான். அந்த நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டோம் என்று சொல்லி தேவனுடைய சத்தியத்தை கேட்க வந்ததும் உண்மைதான். ஆனால் நமக்குள்ளே அந்த நித்திய மகிமைக்கு செல்ல விடாதபடிக்கு ஒன்று பூட்டும் பாடுமானால், நமக்கு நன்றாக தெரிந்திருந்தும் அதை நாம் வைத்திருப்போமானால் அது பூட்டி போட. அநியாயமாய் கொள்ளையடித்து கோடி கோடியாய் சம்பாதித்த ஒரு மனுஷன் இருந்தான். அது அவனுக்கு தடையாய் இருந்தது, அவன் ரட்சிப்புக்கு தடையாய் இருந்தது. எப்படி கிருபையாய் ஒரு நாள் யோசித்தானோ எனக்கு புரியல. யோசித்து ஆரம்பிச்சிருப்பான். இவனும் நித்திய ஜீவனை பெறணும்னு யோசித்தவன் தான். அது கொஞ்ச நேரம் முன்னால் வந்தான் பார்த்தீங்களா? அவனும் நித்திய ஜீவனை பெறணும்னு யோசித்த மனுஷன்தான். ரெண்டு பேரும். அவன் ரொம்ப ஆஸ்தி உள்ளவனாக இருந்தான். அவன் எதுக்காக ஆஸ்தி உள்ள, எப்படி அவங்க தாத்தா சொத்தா இல்லை கொள்ளையடிச்சானா எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மனுஷனை குறித்து கிளியராக சொல்லுது, இவன் கொள்ளையடிச்சிருக்கான். 10 ரூபா வாங்குகிற இடத்துல 1000 ரூபாய் வாங்குவான். 1000 ரூபாய் வாங்குகிற இடத்துல 1,00,000 ரூபா வாங்குவான். இப்படி பணக்காரன் ஆகிட்டான். அவனுக்குள்ள நிம்மதி போச்சு. நிம்மதி போனதுக்காக ஸ்தோத்திரம். நிம்மதியாக வாழ்ந்திருந்தான்னா நரகத்துக்கு போயிருப்பான். நிம்மதி போச்சு. யோசிச்சா ஒரு நாள், என்னடா பண்ண தப்பு. எல்லா ஜனத்தில் ஊர் ஜனத்திற்கு ஜனம் இடுகிற சாபம் எல்லாம் நம்ம தலையில் இருக்குது. இது நம்மளோட முடியாது போல இருக்குது சனியை. இது 10 தலைமுறை வரைக்கும் போகும் போல் இருக்குதா. ஏன்னா அவனுக்கு வேதம் தெரியும். நாளத்தனையை திருப்பி கொடுக்குறாங்கிறது சத்திய வேதத்தின்படி, பிரமாணத்தின்படி. அப்போ அவன் வேதத்தை படிச்சிருக்கான். அப்போ 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிப்பேன்னு சொல்லி அதுவும் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது போல தெரியுது. எனக்கு தெரியல. மொத்தம் பார்த்தான். இதுக்கு ஒரு நாள் முற்றுப்புள்ளி. இதுதான் பரலோகத்தை பூட்டுதுன்னா இது எனக்கு எதுக்கு? இதை விடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரக்கூடாது. என் மனசு கொஞ்சம் கூட இது மேலே பிடிப்பு வைக்கவே கூடாது. அடச்சி, எனக்கு அதுதான் முக்கியம்னு சொல்லி ஆண்டவரை பார்த்தே ஆகணும். இப்போ நீங்கள் ஒரு காரியத்துக்கு பதில் சொல்லுங்க. ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு வரணும்னு என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரா இல்லையா என்பதுக்கு மாத்திரம் பதில் சொல்லுங்க. அந்த எதிர்பார்ப்பு ஒரு மனுஷன்ட்ட வந்துருச்சுன்னா என்ன ஆகும்? என்ன ஆகும்? நல்லா பதில் சொன்னீங்க. அதே எதிர்பார்ப்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குதுன்னா என்ன ஆகும்? அவரும் அப்படி எதிர்பார்க்கிறார், இவனும் அப்படி எதிர்பார்க்கிறான். ஒன்றை ஒன்று சந்திக்க தேவனும் மனுஷனும் சந்திப்பார்கள். அப்படித்தான் இந்த பணக்காரன், கொள்ளைக்காரன், குட்டப்பைய அவரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். இது எனக்கு வேண்டாம், இந்த வாழ்க்கை எனக்கு, இந்த வாழ்க்கை வேண்டாம், இந்த சம்பாத்தியம் எனக்கு வேண்டாம், இப்படித்தான் நான் வந்து கஞ்சி குடிக்கணுமா, இது வேண்டாம். 4 தலைமுறை வரைக்கும் நொண்டியா, குருடா, ஊமைனா என் பிள்ளைகள் பிறப்பாங்க. தாத்தா துன்மார்கன்னு சொல்லி 4 தலைமுறை என்னை திட்டும். நானும் போக முடியாது பரலோகத்துக்கு. சீ, எதுக்கு பரலோகத்தை பூட்டுதா எனக்கு? நான் நல்லா மேலே போகணும். எனக்கு பின்னால் வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாம் பரலோகத்துக்கு வந்து சேரணும். எனக்கு வேண்டாம்.
நான் செய்கிற இந்த ஒரு தப்பு நிமித்தம் எல்லாருக்குமே அடி இல்லை. தீர்மானம் எடுத்தானா அந்த நித்திய மகிமைக்கு எனக்கு பங்கு வேணும். அவன் வந்தது போல தான் இவனும் வந்திருக்கிறான். ஆனால் அவனால் பிரவேசிக்க முடியல, இவனால் ஈஸியாக பிரவேசிக்க முடிஞ்சது. இவனை கட்டி வைத்திருந்த, பிடித்து வைத்திருந்த, பரலோகத்தை பூட்ட ரெடியாக இருந்த ஒரு காரியத்தை, பரலோகத்தை பூட்டுறதுக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. He didn't permit that. நம் வாழ்க்கையில் எது கண்டுபிடிக்க வேண்டாம், நான் சொல்ல முடியாது. உங்களுக்கு இது பூட்டுதுன்னு உங்கள் முகத்தை பார்த்தோ, இல்லை இங்கே வாழ்கிற வீடுகளை பார்த்தோ, அல்ல உடுத்துகிற உடைகளை பார்த்தோ எந்த ஒரு மனுஷனும் எடை போடவே முடியாது. என்னை நீங்கள் எடை போட முடியாது. சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக ஹவாய் செப்பலை போட்டு வந்ததுனால இவனுக்கு பரலோகம் ஓப்பன் ஆகும் சொல்லவே முடியாது. இல்லை நல்ல காரில் வந்து இறங்குனா இவனுக்கு பரலோகம் திறக்காது சொல்லவே முடியாது. அப்படி உள்ளான வாழ்க்கையின் பிரதிஷ்டை தான் நம்மோடு பேசும். நம்ம எப்படி இருக்கிறோம்? அவனவனுக்கு வேதம் உண்டு, அவனவனுக்கு ஒரே வேதம் தான், எல்லாருக்கும் வேதத்தை கொடுத்துருக்கிறார். எனவே வேதத்திலிருந்து இந்த 2 கேஸ் வெரி கிளியர். இன்னொரு மனுஷன் சொன்னான், நல்லா விளைஞ்சிருக்குது, ரொம்ப நாளாக சாப்பிடுன்னு சொல்லி ஆறுதல் படுத்தி கொண்டான். அவனுக்கு சுத்தமாக ஆண்டவரை பற்றி கவலையே கிடையாது. நித்திய மகிமைன்னா ஸ்பெல்லிங் என்னன்னு கேட்டான். அந்த அளவுக்கு இருக்கான். இயேசுவா யார் அது? போஸ்ட்மேன் வருவார் அவரா அப்படின்னு. இது அந்த கேட்டகரி. ஒன்றும் செய்ய முடியல. இவர்களுக்காக இயேசு என்னத்தையாவது வருந்தி இருந்தி பரலோகத்தை கொஞ்சம் அப்படி இப்படின்னு 4 அடி அடித்து சுத்தியல் அடித்து எதை வந்து இந்த மெயின் கேட் திறக்க முடியாது, பக்கத்து சின்ன கேட் இருக்குது, அது வேணால் திறந்துட்டு போ அப்படின்னு சொன்னாரோ? ஒரு குட்டியோண்டு கேட் இருக்குது, குனிஞ்சு போ, எப்படியோ போய் தொலை உள்ள. ஒரே ஒரு கேட். அந்த இடுக்கமான வாசல் வழியாக வந்த பிறகு அந்த பரலோகத்தின் கேட்டு தெரியுமா? அந்த வெளிச்சத்தின் நகரம், இடுக்கமான வாசல் வழியாக வந்தவனுக்கு மகிமையான நகரம் தெரிகிறது. போகிற பாதை பார்த்தீங்களா? இடுக்கமானதா. இழப்புகள் உண்டு, வெறுக்க வேண்டியவர்கள் உண்டு, தியாகம் பண்ண வேண்டியவர்கள் உண்டு, கண் விழிப்புகள் உண்டு, கெட்ட பேர்கள் வர்றது உண்டு, விபச்சொல்கள் உண்டு, நிந்தைகள் உண்டு, அவமானங்கள் உண்டு, அடி உத காவல் சிறைச்சேதமும் உண்டு. கழுத்து போனாலும் போயிடும், அதுவும் உண்டு. மார்க்கை குறித்து நான் உங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் சொன்னேன். இந்த மார்க்கு சுவிசேஷம் அவர் எப்படி கொண்டாங்க. கழுத்தில் ஒரு கயிறை போட்டு தரன்னு இழுத்துட்டு போனாங்க. ஒரு மனுஷன் அப்படி இழுத்துட்டு போனான். உங்கள் அண்ணன், தம்பி, உங்கள் மச்சான், மாமா, சித்தப்பா, பெரியப்பா உங்கள் கண்ணு முன்னால் அப்படி இழுத்துட்டு போனால் எப்படி இருக்கும் யோசிங்க. உங்கள் கணவன் அல்லது உங்கள் மனைவி சகிக்க முடியுமா? அந்த மார்க்குக்கு சொந்தக்காரங்க என்ன நினச்சிருப்பாங்க? இழுத்து கொண்டு வந்து நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. ராத்திரி பூரா அவரோட பாடி எரிஞ்சிக்கிட்டே இருந்ததான். இந்த சுவிசேஷம் எழுதின மார்க். இவங்க இப்படி தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் அவங்க எழுதின அந்த சுவிசேஷத்தை நம்ம கையில் கூட தொடுறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம், அதை வாசிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிக்கிறோம். நம்ம இஷ்டத்துக்கு சர்ச்சுக்கு வருவோம், நம்மளை யாரும் தொடக்கணும். நமக்கு தலைவனே கிடையாது, அவ்வளோதான். நம்மளை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. இதுதான் வாழ்க்கையா? ஆனால் அந்த சுவிசேஷம் எழுதினவங்க எப்படி மாறிச்சு? ராத்திரி பூரா பாடி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. எனவே யாரும் ஒருத்தர் குற்றம் சொல்லி ஒரு பிரயோஜனம் கிடையாது. தேவனுடைய கிருபைகளை விருதா வாக்குகிறவர்கள் ஆக்கிக்கொண்டே இருப்பார்கள். பிரயோஜனப்படுத்துகிறவர்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டுதான் இருப்பார்கள். உலகத்தின் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். நிலைத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். எட்டி பார்க்கிறவர்களுக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது.
நான் இப்போ பேசுகிற இந்த வார்த்தையே ஒரு சிலர் புண்படுவாங்க. வேற வழி இல்லை. ஒன்று வேதவசனம் நம்மை ஆசீர்வதிக்கும், இல்லாவிட்டால் நம்மை புண்படுத்தி விடும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று. ஆனால் வேதவசனம் நம்மை ஆசீர்வதிக்கத்தக்கதாக, நம்மை மெச்சிக்கொள்ளத்தக்கதாக அந்த வசனம் நமக்கு வருமானால் நாம் பாக்கியவான். புண்பட்டு குத்தப்பட்டு வெளியில் போவோமானால் ஏற்கனவே போன மக்களோடு கூட நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். இதுதான் உனக்கு பிரச்சனைன்னு சொன்னோன்னே முடியாதுன்னு சொல்லிட்டு போனான். அவனுக்கு பங்காளிகளாக இருக்கிறவர்களும் உண்டு. ஆனால் ஒரு சகேயு போல எப்படியாகிலும் அவரை பார்த்து விடணும், எதையா கொடுத்துட்றேன், நாளத்தனையாக கொடுத்துட்றேன், அது எனக்கு வேண்டான்னு சொல்லுகிற அவனோடு கூட பங்காளிகளாக இருக்கக்கூடிய சபையில் மக்களும் உண்டு. யார் யாருக்கு பங்காளிகளாக இருக்கணுமோ, எந்த லிஸ்ட்டில் இருக்கணுமோ நம்ம தான் தீர்மானம் எடுத்து அதுக்கேற்றபடி பிரயாசப்பட வேண்டும். ஆமென். பொதுவாக பேசினால் யாருக்கும் கோபம் வராது. ஆனால் இவைகளை ஸ்பெசிஃபிக்காக நம்ம சபையில் பேசும் பொழுது அங்கே தான் குத்தப்படுகிறோம், கோபம் வரும். என்னையே சொல்லிட்டேன். யாரையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளையே சொல்லிக்கணும். நம்மளை தான் சொல்லிக்கணும். ஆண்டவருடைய வசனம் வரும்போது நிலைச்சிருப்போமா, அந்த உபதேசத்துக்கு நிலைப்போமா நிலைக்க மாட்டோமான்ட்டு நியாயத்திருக்கிறது மற்றவன் அல்ல. நமக்கே தெரியும் நம்ம நிற்போமா நிற்க மாட்டோமான்ட்டு. நிற்க மாட்டோம்னு தெரிஞ்சதுன்னா நிற்கத்தக்கதாக சரிப்படுத்தி கொள்வது ஞானம். அதுதான் ஞானம். எனவே ஒரு ஸ்டடி எடுத்துட்டு இன்னைக்கு டக்குன்னு 2 பாயிண்ட் 3 பாயிண்டோட அனுப்புறது எனக்கு ரொம்ப ஈஸி. ஆனால் தேவன் பேசட்டுமே, நம்மளை குத்தட்டும், நம்முடைய இருட்டான காரியத்தை டார்ச் லைட் போட்டு காட்டட்டும். பாஸ்டர் உடனே திட்டினார்னா சொல்லுவீங்க? அப்படி திட்டினார் நினைப்போமானால் மாம்சத்தில் எட்டி பார்த்துட்டு போனது போல தான் இருக்குமே. இயேசுவை திட்டி என்ன பிரயோஜனம்? அந்த வாலிப தம்பி முடியாதுன்னு சொல்லிட்டு போனானே மத்தேயு 19, இப்போ இல்லை வேண்டாம், மத்தேயு 19 இருக்குது. முடியாதுன்னு சொல்லிட்டு போனவன் நிச்சயமாக இயேசுவை திட்டிருப்பானோ தெரியாது, இயேசுவை ஏசியிருப்பானோ தெரியாது. அந்த போதகர்கிட்ட வந்தா இந்த ஆள் எந்தையா தொட்டு கடைசியில் இதை தொட்டு அதை தொட்டு இந்த இடத்துல தொட்டார், அதெல்லாம் கொடுக்க முடியாது. அதனால தான் நல்ல கேள்வி கேட்டேன், நல்ல நேரத்தில் வந்தேன், நல்ல ஆள்கிட்ட வந்தேன். இதுக்காக ஏதாவது கொஞ்சம் பாராட்டாவது தேங்க்ஸாவது இருந்துச்சா, கொஞ்சம் ஓரமாக சிறந்த சின்ன கேட்டு வழியாக போடான்னு சொன்னாராக்குன்னு சின்ன வயசுலேருந்தாக்கும் கற்பனைகளை கை கொண்டு வரேன். ஏதாவது ஒன்று நன்றி இருக்குதா அப்படின்னு சொல்லி ஒரு சொன்னானா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கேட்காதீங்க என்னைய. என்ன பிரயோஜனம்? ஆண்டவரை திட்டி என்ன பிரயோஜனம்? அல்ல தனக்குத்தானே ஆற்றி தேற்றிக் கொண்டால் என்ன பிரயோஜனம்? ஆனால் சொல்லக்கூடிய பேசுகிற ஆண்டவருடைய சத்தத்துக்கு குத்தப்பட்டால், அதற்கு ஏற்றபடி மனம் திரும்பினால் ஒரு வாய்ப்பு, பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பு தன்னால் கிடைக்குமே. வாய்ப்பு கிடைச்சி பெற்றுக்கொண்டவனுக்கு இருக்கக்கூடிய சந்தோஷம் எப்படி? அதான், அதுக்கு தான் நம்மளை தேவன் தயார் பண்றார். நம்முடைய நிலைமைகளை கரெக்டாக கிளீனா படம் போட்டு காட்டுவார், கிளீனா காட்டுவார். நிலைமைகளை தேவன் கொண்டு வந்து சுட்டி காட்டி இதுதான் நான் எதிர்பார்க்கிறது அப்படின்ட்டு அந்த எதிர்பார்ப்பை சொல்றாரு பார்த்தீங்களா? அதுதான் நமக்கு வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டி கொள்கிறது பெருசு இல்லை. இந்த பாராட்டுதல் வீணான பாராட்டுதல். ஆனால் நாம் குத்தப்பட்டு நம்முடைய இருதயத்துக்குள் இருக்கிறது வெளியில வருமானால் அதுக்கு ஒன்று சோகமாக இருப்போம், இல்லாவிட்டால் ஆனந்தமாக இருப்போம். 2ல் 1 இருப்போம். இந்த 2ல் 1 இருக்கும். ஒன்று ஆனந்தமாக இருக்கும். ஒரு சகையுக்கு ஆனந்தம், சந்தோஷத்தோடு தன் வீட்டுக்கு விட்டு போனோம். அந்த சந்தோஷம் என்ன சந்தோஷம்? இயேசுங்கிற ஒரு போதகர் வந்திருக்கிறார், அவருக்கு ஒரு நாள் சாப்பாடு போட்டேன், அந்த சந்தோஷமா? எங்கள் பாஸ்டர் வந்திருக்கார், இன்னைக்கு அவருக்கு ஒரு பிரியாணி போட்டோம், அந்த சந்தோஷமா? அந்த சந்தோஷம் வேற, சொல்லி முடியாத ஆனந்தம். அவருடைய நினைவுகளும் இவனுடைய நினைவுகளும் மேட்ச் ஆயிடுச்சு.
அதே வார்த்தைகள் தான் ஒருவனுக்கு பயங்கரமான துக்கத்தை கொண்டு வந்தது. இவர்கள் ஒன்று சேர்ந்தார்கள், அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள். புரிஞ்சதா? சகேயும் தேவனும் ஒருவரோடு ஒருவர் இணைந்தார். ஒன்னா இணைன்னு தான் வந்தான். இன்று நம்மை பிரிக்கிறது எது? கண்டுபிடிக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே ஆண்டவரோடு நம்மை அது இணைக்குமா இல்லை பிரிக்குமா? ஒன்று சோகம் வரணும், இல்லாவிட்டால் சந்தோஷம். அது ஒரு பாஸ்டர் சொல்லி காட்டுகிறது அல்ல, அல்லது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியுடைய முகத்தோற்றத்தை வச்சு சொல்லி காட்டவும் முடியாது. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் அல்லது அந்த துக்கம். ஒரு சகையுடைய சந்தோஷத்தை எவனாவது கட்டுப்படுத்த முடிஞ்சதா? தூக்கி போட்டு போதகர் உன்னை அழைக்கிறான்னு சொல்லும்போது மேலங்கையும் தூக்கி போட்டு ஒருத்தன் ஓடி வந்த அவனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? பார்வையடைவதற்காக கூப்பிடுறாரு. அவன் தானே, ஐ திங்க் அவன் தான், பருதிமேயு தூக்கி போட்டு வந்துட்டான். அவனுடைய சந்தோஷம் எப்படி இருக்கும்? அவனை அடக்க முடியுமா? பெரும்பாடுள்ள ஸ்திரீ தான் தொடப்பட்டது சுகமான பிறகு அந்த அம்மாவுடைய சந்தோஷத்தை எவனாவது அடக்க முடியுமா? அடக்க முடியாது. ஆனால் துக்கமுகமாய் போன ஜனங்கள் உண்டு. பாஸ்டர், இந்த மாதிரிலாம் நீங்கள் பேசக்கூடாது, புதிய ஏற்பாட்டு பிரசங்கங்கள் எங்களை ஊன்ற கட்டணும், இடிக்கக்கூடாது. அதான் சிலருடைய அபிப்பிராயங்கள். தப்பு கணக்கு போட்டீங்க. இது கட்டுறதுக்கான பிரசங்கம் தான் ஒழிய இடிக்கிறதுக்கான பிரசங்கம் கிடையாது. அந்த பணக்கார தம்பியை ஆண்டவர் இடிச்சாரா கட்டினாரா? கட்ட பார்த்தாரா? சிலருக்கு அபிப்பிராயங்கள் என்னன்னா, பார் அவனை விரட்டி விட்டாரு, பார் கிருபையா பேசினாரா, ஏதோ வாப்பா பரலோகத்துக்கு, ஏதோ பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டாரா அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. ஏன்டா இவ்வளவு தரித்திரமாக வாழ்ந்துட்டு கிடக்கிற, அடைச்சாய் உன்னை சொந்த வாழ்க்கையை பரலோகத்தை பூட்டுருதுடா, டேய் வேண்டாண்டா விட்டு வாடான்னு சொல்லி உங்கள் மனசும் என் மனசும் என்னை பார்த்து உங்களை பார்த்து சொல்லணும். அதுதான் கரெக்ட், அதுதான் கட்டுக்கிறது இருக்கு. அதுக்கு வாய்ப்பு தேவன் தர்றாரு. இன்னைக்கு இந்த வாய்ப்பு தராவிட்டால் என்ன பண்ணுவீங்க கேட்குறேன்? தராவிட்டால் அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஏன் ஆண்டவரே ஒரு வாய்ப்பு நீங்கள் அன்னைக்கு தந்திருந்தீங்கன்னா நான் மாறி இருப்பேனே. அதுக்கு சொல்றதுக்கு தேவன் இடமே கொடுக்க மாட்டார், கொடுக்கவே மாட்டார். அதனால இப்படிப்பட்ட சத்தங்களை தேவ சத்தம் என்று நீங்கள் விசுவாசிங்கள். மனுஷன் அல்ல, தேவ சத்தம் என்று விசுவாசிங்கள். எனவே அந்த அழைப்பை இழந்தவர்களும் உண்டு, அந்த அழைப்பை பெற்றவர்களும் உண்டு. பெற்றவர்கள் கூட்டத்தில் நாம் இருக்கும்படிக்கு நம்மேல் விழுந்த கடமை என்று ஒன்று உண்டு. கிடைக்கிறதே பெரிய அரிதான ஒரு அழைப்பு. அது கிடைச்சிட்டு நமக்கு அதற்கு பிறகு பாத்திரவான்களாக இருப்பது ஞானம். ஸோ இந்த மகிமை குறித்து சில காரியங்களை உங்களுக்கு வேகமாக சொல்லுகிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 9வது வசனம். பத்து எதுக்காக நான் ஊழியக்காரனா இருந்து பாடுபடுகிறேன்? விசுவாசிக்கிறவர்கள் 10வது வசனத்தில் அந்த இடம் மாத்திரம், அந்த
அது ஒன்று தான். அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ம் ம் போதும் 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 போதும், அது ஒன்று தான் கேட்குறேன். அதுக்குத்தான் நான் ஊழியக்காரனாக இருந்து பாடுபடுறேன். கிறிஸ்து இயேசுவினால் ரட்சிக்கப்பட்ட மக்கள் தேவனுடைய நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த பாடுகள்ங்கிறான். அதுக்கு தான் இந்த பிரசங்கங்கள்ங்கிறான். குறிப்பெடுக்கிறதுக்காக பிரசங்கங்கள் கிடையாது. குறிப்பெடுத்து பரீட்சை நடத்தி சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக பிரசங்கங்கள் கிடையாது. வந்து அப்பப்போ எனக்கு தோணும் போதெல்லாம் சும்மா நேரம் கிடைக்கும் போது லைட்டாக நான் எனக்கு வசதி இருந்தால் அதை சும்மா எட்டி பார்ப்பேன். அதுக்காக அல்ல ஆராதனை. இந்த வார்த்தை எதுக்கு? நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டது உண்மையானால் அந்த ரட்சிப்பை நித்திய மகிமையிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என்ன வசனம் பா, சூப்பரான வசனம். அதுக்கு தான் 9வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், பாதகனை போல கட்டப்பட்டு துன்பத்தை அனுபவிக்கிறேன். நான் கட்டப்பட்டிருக்கிறேன். எதுக்காக இந்த ஜெயிலுக்கு போறேன்? துன்பத்தை கட்டப்பட்டவன் நான். பலவிதம் பாதகனை போல. பாதகன்னா குற்றவாளி. சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுனால குற்றவாளியாக தீர்க்கப்பட்டான். கொலை செஞ்சு குற்றவாளியாக தீர்க்கப்படுறது இல்லை. எத்தனையோ கொலை செஞ்சு ஊர்ல அமளி பண்ண பரபாசை விடுவிச்சாங்க. அவன் குற்றவாளியா தெரியல. ஆனா ரட்சிப்பின் அதிபதியா இருக்கக்கூடிய வானத்தையும் பூமியும் படைத்ததான தெய்வம் குற்றவாளியாய் மாறிவிட்டார். ஆனா நம்முடைய ரட்சிப்புக்காக அவர் பட்ட பாடுகள் நிமித்தம் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு பாருங்க, அந்த ரட்சிப்பு நமக்கு நிறைவேறத்தக்கதாக பாதகனை போல தொங்கின இயேசு கிறிஸ்து பாதகனை போல கட்டப்படுவதற்கும் சில ஆட்களை நியமித்திருக்கிறார். அதுல ஒருவன் தான் பவுல். குற்றவாளியை போல, பாதகனை போல, அவர் பாதகனை போல தொங்கினார் சிலுவையில். ஆனால் அப்போஸ்தலர்கள் பாதகர்களைப் போல கொலை செய்யப்பட்டார், நியமிக்கப்பட்டார். அவன் எதுக்காக நான் இவ்வளவு பாடுபடுறேன்ங்கிறது தெளிவாய் சொல்லுகிறேன். ரட்சிப்பை பெற்றதான தேவ ஜனங்கள் நித்திய மகிமையில் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள அதுக்கு தான் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இதை விசுவாசிக்கிறவர்கள் சபையில் எத்தனை பேர் உண்டு? இதை அறிந்தவர்கள் எத்தனை பேர் உண்டு? இதை அறிய மனதாய் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் உண்டு? இதை அறிய மனதாய் இருந்து சபைக்கு வரக்கூடியவர்கள் எத்தனை பேர் உண்டு? அப்படி வந்தாலும் எங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி அத்தோட விட்டுடுன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? அப்படியே இதை பேசினாலும் கூட எங்களை குத்திட்டார், எங்களை சாடிட்டார், எங்களை பேசிட்டார் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் உண்டு? அதன் நடுவில் தேவனே என்னுடைய அர்த்தம் எங்களுக்கு புரியலப்பான்னு சொல்கிற எத்தனை பேர் உண்டு? அல்லேலூயா. ஸோ 18வது வசனத்தையும் அப்படியே வாசித்தால் டைரக்டாக வராது, இன்டைரக்டாக. இதுக்கு விரோதமாய் போர் செய்தான். விசுவாசத்தை கவிழ்த்து போட்டு ரட்சிப்பை இழந்து போக பண்ணி நித்திய ஜீவன் பெற முடியாதபடிக்கு, நித்திய மகிமைக்குள் போக முடியாதபடிக்கு தடுத்த சில கூட்டம் அந்த ஓநாய்களுக்கு விரோதமாக பாடுபட்டான். அவன் சொல்றான், பாதகனை போல கட்டப்பட்டிருக்கிறேன். ஏன்டா ஜெயிலுக்குன்னா இவனுங்களுக்கு கோபம் வந்து ஏன் ஜெயிலில் போட்டானுங்க அடிச்சு உத பண்ணி? ஏன்? இவன் சுவிசேஷத்தினால விடுதலை ஆக்குகிற சுவிசேஷத்தை பிரசங்கிக்கையில் சத்தியத்தை சத்தியமாய் முழுசாய் பிரசங்கித்து உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கம் பண்ணும்பொழுது உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத ஒரு கூட்டம் கடும் கோபமாய் இவனை தொலைச்சு கட்டணும்னு சொல்லி குற்றவாளியாக தீர்த்து பொய் சாட்சிகள் சொல்லி குற்றவாளிகளை தீர்த்து இவனை ஜெயிலில் போட்டாதான் ஊர் உலகத்தில் இனி இவன் பேச மாட்டான் அப்படின்ட்டு நினைச்சாங்க.
ஆனால் தேவனோ தூதர்களை கொண்டு ஜெயில் கதவுகளெல்லாம் திறந்து வெளியில் அனுப்பினார். மறுபடியும் இந்த மாதிரி மக்களை அவங்க போய் பிரசங்கம் பண்ணாங்க. போராட்டம். இனி இன்னொரு போராட்டம் அப்போஸ்தலர்களுக்கு என்ன? மாயவித்தைக்காரர்களாக இருந்து பிசாசுகளை அனுப்பி மந்திரவாதங்களை செய்து மாயவித்தைகள் செய்து தங்களுக்கு வருமானத்தை திரட்டி கொண்டிருந்ததான மக்களுடைய வருமானங்கள் போய்விட்டது. சுவிசேஷத்தினாலே அழிந்தது. மாந்திரிகங்கள் அழிந்தது. வருமானங்கள் அழிந்தது. அவர்களுக்கு வியாபாரம் இல்லை, பணம் இல்லை, கோபமானார்கள். கொண்டு போய் ஜெயிலில் போட்டுறோன்னு போட்டாங்க. எல்லாமே எது நிமித்தம்? தேவனுடைய சுவிசேஷத்தின். அந்த சுவிசேஷத்தின் ஒளி ஒரு மனுஷனுக்குள் பிரவேசித்ததானால் அவன் நித்திய மகிமை பெற்றுக்கொள்வானே. அந்த நித்திய மகிமை பெற்றுக்கொள்வதற்காகத்தானே இவ்வளவு பாடுகள்னு சொன்னான். கட்டப்பட்டிருக்கிறேன். இதை ஆக்சுவலாக இப்படி தியானம் பண்ணினோம்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உண்மை தெரியும், என்னடா எதுக்குடா இதெல்லாம். எனவே முதலாவது நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளணும். சுவிசேஷத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், யாருக்காவது சொல்ல போனால் முதலாவது பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, தேவன் மனுஷனை எதற்காக உண்டாக்கினார்? த ஃபர்ஸ்ட் பாயிண்ட், why did God create man? God created man for his own glory. அவருடைய சொந்த மகிமைக்கென்று கிரியேட் பண்ணியிருக்கிறார். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்ள வேண்டும். இதை பயன்படுத்தி யாருக்காவது நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்க. அவர்களும் நித்திய மகிமையை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உதவி செய்யுங்கள். நம்ம மாத்திரம் பெற்றுட்டோன்ட்டு விட்டுறாதீங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுக்கறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். முதலாவது பாயிண்ட் என்ன? எல்லாருக்கும் மனசில் பதிங்க, மனசில் பதிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு நேற்று உண்டான பிறக்கிற குழந்தைகள் அல்ல. ஆதியிலே மனுஷனை உண்டாக்கினது. அந்த முதல் மனுஷனை உண்டாக்கும் போதே அது எதுக்கு உண்டாக்கினார்னா தம்முடைய மகிமைக்காக உண்டாக்கினார். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு இந்த தாட்ஸ் வர்றதில்லை. ஏதோ உண்டாக்கினார் மண்ணுனால. ஆக்சுவலாக மகிமைக்கென்று உண்டாக்கினார், தம்முடைய சொந்த மகிமை. ஏசாயா 43:17. 43:17 ஒருவர் வாசிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். என்ன சொல்றாரு கேட்போம். என்னுடைய மகிமைன்னு எங்கேயாவது இருக்குதா பக்கத்துல? இருக்கட்டும். சிருஷ்டிப்பை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை. இப்போ முந்தினவைகள் நீங்கள் நினைக்க வேண்டாம். அப்போனா அது கொஞ்சம் நான் அந்த வசனத்துக்கு பிறகு வர்றேன். இன்றைக்கு இப்போ புரியாது உங்களுக்கு. ஒருவேளை ஆதியாகமம் 1:27 வாசித்தால் இந்த வசனம் ஏசாயாக்கு நான் கொஞ்சம் பின்னால் வர்றேன். எங்கே இருக்கு? 7லையா? வாசிங்க. இதுக்கு டைரக்டாக இருக்குது. ஆனால் 17-18 நீங்கள் வாசிக்கும்போது அது கெட்டுப்போச்சுங்கிற லைனில் ஆண்டவர் கொண்டு வருவாங்க. முந்தினவைகள் கெட்டுப்போச்சு. அப்போ 7வது வசனத்தில் டைரக்டாக மகிமைன்னு இருக்கிறது. எப்படின்னா, நான் என் நம்முடைய மகிமைக்கென்று சிருஷ்டித்திருக்கிறார். Glory to God. ஆதியாகமம் 1:27 வாசிக்கும்போது தம்முடைய சாயல் என்று சொல்லும் பொழுது தம்முடைய மகிமை, இமேஜ் என்று சொல்லும்போது இட்ஸ் த க்ளோரி. அவருடைய இமேஜ் எப்படிப்பட்டது? அவருடைய சாயல் எப்படிப்பட்டது? மகிமையின் சாயல்.
டேஸ்லிங்காக இருக்கும். அவர் தேவனை கண்டு ஒருத்தனும் உயிரோடு வாழவே முடியாது. அவ்வளவு மகிமைக்குள் இருக்கிறவர். நன்றாக கவனியுங்கள். அப்போ அவருடைய சாயலில் அந்த மனுஷனை படைத்தாரானால் அவருடைய மகிமையை கண்ணால் பார்த்து உயிர் வாழ முடியாதது போல அவர் படைத்ததான மனுஷனும் அதே மகிமையில் இருந்திருக்கிறான். எல்லாரும் அதே மகிமையில் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மகிமை இல்லாதவன் மகிமை உள்ளவனை பார்த்தா உயிர் பிழைக்க முடியாது. சூரியன் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. நம்முடைய மாம்ச கண்கள் அதை தாங்காது. அந்த மகிமையை, அது மகிமையாக இருக்குது. பார்த்தீங்களா, சூரியனுக்கு ஒரு மகிமை உண்டு, மச்சங்களுக்கு ஒரு மகிமை உண்டு, நட்சத்திரங்களுக்கு ஒரு மகிமையில் வித்தியாசங்கள் உண்டு என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற. ஒரு மகிமையுமே இல்லாத நாம இந்த மக்கு பணியாரம் கண்களை வச்சு நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்ணு குருடாயிரும். இந்த சூரியன் பார்க்கறதுக்கே இவ்வளவு பாடுன்னா மகிமையின் தேவனை பார்க்கறதுக்கு எப்படி? இன்னைக்கு மனுஷர்கள் பூமியில், நான் ஒரு கேள்வி கேட்குறேன், கொஞ்சம் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். நம்மளை போல ரட்சிக்கப்பட்டவன் படாதவன் எல்லாம் நடமாடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு உண்மையா பொய்யான்னு நீங்கள் சொல்லணும். இது உண்மை. இன்னைக்கு சூரியன் எப்படி பிரகாசிக்குது? அந்த மகிமையை பார்க்க முடியுதா? இப்படி ஒவ்வொருத்தர் நடமாடுற ஒவ்வொருத்தரும் ஒரு சூரியனாக இருந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொருத்தனும் ஒரு சூரியன் மாதிரி தானே இருக்கான். அதனால் பார்க்குறதுக்கு தப்பே இல்லை. ஒருத்த மாத்திரம், இது உள்ள அவ்வளோ பேரும் சூரியர்கள், ஒருத்த மாத்திரம் பார்க்க முடியாதுன்னா எப்படி இருக்கும்? அது எங்கேயோ மேலே இருந்தால் நான் பார்க்காமையாவது உயிர் வாழ்கிறேன்டா, இவன் பார்க்குறவன்லாம் அதே மாதிரி இருக்கான்டான், செத்தே போவேன், காலில் எழுந்திரிச்சு வீட்டை விட்டு வெளியிலே வர முடியாது, கட்டின பொண்டாட்டி பார்த்தா பயமா, அப்படாப்பா எம்னா பிரகாஷ் எப்பா ஏய் போயிரு. யோசிச்சுங்க. ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்கின பொழுது தம்முடைய சாயல் வரும் பொழுது, தம்முடைய மகிமையின் சாயல் என்பது அவர் எப்படி பிரகாசமாக இருந்தாரோ இருக்கிறாரோ அப்படியே அவனு இருந்தானாமே. அப்போ எப்படி படைத்தாரா? மகிமை இல்லாதவனாய் படைக்கல. அப்படி மகிமை இல்லாதவனாய் படைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? நீங்க பதில் சொல்லுங்க. பார்த்திருக்கவே முடியாது. அவன் கேட்பான், என்னால பார்க்க முடியல, உங்களை என்னால பார்க்க முடியலன்னு கத்திருப்பான், ஓடி ஒளிஞ்சிருப்பான் எங்கிட்டாவது. ஏதேன் தோட்டத்தில் மனுஷன் ஓடி ஒளிஞ்சதாக வேதம் சொல்லலை. பாவம் செஞ்ச பிறகுதான் அவனை துரத்தி விட்டாருன்னு தான் கர்த்தர் மகிமை இழந்தவனாய் போயிட்டான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாவமே பிரவேசிக்கலைன்னா ஏதேனில் அத்தனை மக்களும் அவரை போலவே சூரியர்களா, நீதியின் சூரியனை மகிமை பிரகாசத்தில் இருந்த என்ன சந்தோஷமா. இது போல எந்த ஒரு மீட்டிங்லையும், நம்ம சர்ச் மீட்டிங்கில் நான் பேசுகிறேன், இதை ஃபர்ஸ்ட் டைம் இதை பேசுகிறேன். அது பரலோகத்தில் மறுபடியும் அப்படித்தான் மாறும். அப்படிதான் இருக்கும். இப்போ நம்ம என்ன தியானிக்கிறோமோ, இப்போ என்ன பதில் சொல்ல முடியாமல் திணறணுமோ, அப்படியே பரலோகத்தில் மறுபடியும் வந்துடும். ஏதேன் தோட்டத்தில் ஜனக்கூட்டம் எப்படி இருந்திருக்குமோ அதே மகிமையில் திருப்ப அதே மகிமையை கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு தான் நான் சொன்னேன், சுவிசேஷன் சொல்கிறவங்க இதை ரெடியாக எடுத்துக்கங்க. ஸோ அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 2வது வசனம் என்னதான் சொல்லுதுன்னு பார்க்கலாம். மகிமையின் தேவன், மகிமையின் தேவன், அவருடைய மகிமை குறைந்து போகலை. அவர் மகிமையற்றவராய் ஒரு நாளும் போகலை, போறதும் இல்லை. நம்ம தான் போனோம். அப்போ அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், கரெக்டாக சொல்லுகிறான், சர்வவல்லவ தேவன் சொல்லாம, இல்லை ஏதோ வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர்னு சொல்லாம மகிமையின் தேவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போடுறான். பார்த்தீங்களா? அதே 2வது அதிகாரம் 55வது வசனத்தை கொஞ்சம் பாருங்கள்.
பார்த்தீங்களா? அப்போ ஸ்தேவான் எதை பார்க்கறான்? தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர்? மகிமையானவர். அவர் அதே மகிமையில் இருக்கிறார். ஒரு மகிமை இல்லாத ஒரு மனுஷன் தன் ஜீவனை விடும்போது, ஆண்டவருடைய ஊழியக்காரன் அவன், ஆண்டவருடைய மகத்துவங்களை விசுவாசித்தவன், ரட்சிக்கப்பட்டவன், மகிமை இல்லாத பூமியிலிருந்து அவன் தன் ஜீவனை விட்டு அவன் வேறொரு உலகத்துக்கு போகும் பொழுது அவன் எதை காண்கிறான்? மகிமை உள்ளவராய் தேவனை காண்கிறான். இஸ் a God of all glory, dazzling lights, மகிமையின் பிரகாசம். அவராக்கும் தம்முடைய சாயல்ல மனுஷனை உண்டாக்கினார்னா, உண்டாக்கப்பட்ட அடுத்த நிமிஷம் அந்த மனுஷன் எப்படி இருந்திருப்பான்? யோசிங்க. ப்ளீஸ் திங்க் அபவுட் இட். கொஞ்சம் யோசிங்க, எப்படி இருந்திருப்பான்? இப்போ நம்ம மூஞ்சிகள் மாதிரி இல்லை. கொஞ்சம் வெயிலில் போயிட்டு வந்தாலே நம்ம கலர்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது, வாசனையும் ரொம்ப அருமையாக இருக்குது. கொஞ்சம் வயசாச்சுன்னா போதும். +2 படிக்கிறவனுக்கே வெள்ளை முடி வருது. இன்றைக்கி எத்தனை ஸ்கூலில் படிக்கிறவங்க வெள்ளை முடியோடு வர்றாங்க தெரியுமா? பிள்ளைங்க, ஆண் பிள்ளைகள். பார்த்தா கஷ்டமாக இருக்குதுன்னா இத்தினோண்டு பையலாக இருக்கான். 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ்லேயும் வெள்ளை முடி இருக்குது அவனுக்கு. பாவமாக இருக்குது. எப்படி இருக்க வேண்டிய பையன் இல்லை வெள்ளை முடியை வச்சுட்டு உட்காந்துருக்கிறான். ஏதோ 50 வருது 40 வருது, ஏன்னா ஏதோ சரி போகத்தெல்லாம் ஆறுதல் அடையலாம். சரி நமக்கு வயசாகிட்டு போகுது அப்படின்ட்டு. 70லையும் கருப்பு முடியோட உட்காந்துருக்கானே, அவனை பார்த்தா பொறாம வருது. ஏன்னா இன்னும் கருப்பார், ஒரு டைகி அடிச்சிருப்பானோ. அடிக்காமல் சிலருக்கு அப்படி இருக்குது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று தான் இருக்கும். வேற விஷயம். நம்ம முகங்கள் பாருங்க, ஏஜாக தோல் சுருங்கி மகிமை அற்று போகிறோம். பிறந்த போது இருக்கக்கூடிய மகிமை கூட இல்லை, கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை. பிறந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய கண்களில் ஒளி என்ன ஒளியாக இருக்குது. அதுக்கு அந்த சிரிக்கிறதும், அதுக்கு அதனுடைய ஃப்ளஷுடைய டெக்ஸ்டர், சாஃப்ட் நேச்சர் போக 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 எல்லாம் கெட்டு போகுது. இந்த மகிமையற்றவனாய் கடைசியில் செத்து போய் நியூஸ் வருது, இன்னார் போய்விட்டார். அவங்கள நல்ல மகிமையோடு இருக்கக்கூடிய அந்த காட்சி தான் மனசில் எல்லாருக்குமே இருக்கும். வேகமாக ஐயோ போயிட்டாரா நண்பர்னு சொல்லி பார்க்கும்போது பாடியை பெட்டியில் வச்சா வேற மாதிரி, வேற ஆள் மாதிரி இருக்கு. என்னடா இவரா? எத்தனை பேருக்கு அப்படி சிலரை பார்க்கும்போது நினச்சிங்க, நம்ம ஒரு ஃபேஸோட வருவோம், அவர் அப்படி இருப்பார், நம்ம பார்த்து பழகுனதுனால. ஆனால் பெட்டியில் இருக்கும்போது வித்தியாசமாக இருக்குது. இவரா? உற்று பார்ப்போம், இவர் தானே, வேற ஆள? அவரே தான். மாறி போச்சு முகம், டோட்டலாக மாறிடுச்சு. இருக்கிற கொஞ்சம் மகிமையும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் இந்த மகிமையை இழந்தவனாய் தன்னுடைய ஆத்மா மேலே போகும்போது, ஒரிஜினலாய் ஆதாமை எப்படி மகிமையில படைத்தாரோ அந்த தேவனுடைய மகிமையை காண்கிறான். காண்கிறது மாத்திரமல்ல, அவன் அந்த மகிமையை மறுபடியும் பெற்றுக்கொள்கிறான். என்ன ஆனந்தம், என்ன ஆனந்தம்! ஆகவே ஸ்தேவான் பாருங்க எதை சொல்றான்? அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறவர் என்று சொல்லல, வல்லமை உள்ளவர் என்று சொல்லல, வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரர் என்று சொல்லல, மகிமையின் தேவன். எவ்வளவு மகிமையை பார்க்கிறான். எனவே இருக்கட்டும், ஒரு பக்கம் அது அப்படி. ரோமர் 3வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாருக்கும் போச்சுட்டார. பாவம் செய்ததுனால எல்லாரும் அவுட். 1வது அதிகாரம் 13வது வசனம், ரோமர் 1:13.
ம். அந்த மகிமைக்குள்ள கொண்டு போகணும்னு அவன் ஆசைப்பட்டான். நான் உங்களுக்குள்ள சுவிசேஷம் அறிவிச்சதுனால தேவ மகிமையை பெறுகிறவர்களாய் நீங்கள் மாறிட்டீங்க. புறஜாதிகளுக்குள்ளும் ஒரு சிலருக்கு ஊழியம் செய்து மகிமை அற்றவர்களாக இருக்கக்கூடிய அவர்களை மகிமைக்குள்ளாக கொண்டு போகணுங்கிற அந்த ஆசை எனக்குள்ள ரொம்ப இருந்துச்சு. பல முறை தடை உண்டாயிற்று. நான் ஒன்று சொல்லுகிறேன், கேளுங்க. நம்ம வெளியில் சுவிசேஷன் சொல்கிறோமோ இல்லை சபைக்குள்ளே வந்து ஆலோசனைகளை கேட்கணுமோ எல்லாம் எதுக்கு நேராய் வழி நடத்துகிறதுன்னா தேவ மகிமைக்குள்ளாய் நடத்துகிறது. அதனால் இந்த ஊழியம் இப்படி, அந்த ஊழியம் சரியில்லை, இது முக்கியம் அது முக்கியம்னு சொல்கிறதுக்கு இல்லை. ஆண்டவர் நாமத்தில் நாம் முன்னிட்டு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு ஆலோசனையும் நம்மை மகிமைக்கு தகுதி உள்ளவர்களாக்குகிறது. He is preparing us to receive that eternal glory. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரெண்டாவதாக, மனுஷன் பாவம் செய்த பொழுது என்ன நடந்தது? ஆதியாகமம். அடுத்து ரெண்டாவது நீங்கள் நோட் பண்ணிக்கணும். முதலாவது, தேவன் தம்முடைய சிருஷ்டிப்பு மகிமைக்காகவே சிருஷ்டித்தார் என்கிற தலைப்பை நீங்கள் ஒருவேளை எழுதி கொண்டிருக்கலாம். இப்போ ரெண்டாவது குறிப்பு என்ன எழுதி கொள்ளணும்னா, மனுஷன் பாவம் செய்த பொழுது என்ன நடந்தது? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். மகிமை இழந்ததினால் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். உடனே மகிமை போயிடுச்சு. இன்னைக்கும் அப்படித்தான். நம்ம ஆண்டவருடைய கிருபையினால அவருடைய ரத்தத்தை கொண்டு சுத்தமாக இருக்கிறோம். ஆனால் திரும்பவும் நாம் பாவம் செய்யும் பொழுது நம்மளே இருக்கக்கூடிய அந்த மகிமை அற்றுப்போகிறது. அந்த ஆராதனை செய்யக்கூடிய அந்த மகிமை இல்லாமல் போகிறது. தேவனை துதிக்கும் அந்த துதியின் மகிமை இழந்து போகிறோம். அவருடைய சமூகத்தில் வர வேண்டும் என்கிற ஆசை இழந்து போகிறோம். அவருடைய நன்மைகளால் நிரப்பப்படுகிறதை இழந்து போகிறோம். குற்ற உணர்வு நம்மை வாதிக்க ஆரம்பிக்கும். இன்னைக்கும் அப்படித்தான். இன்று ஒரு வேளை பரலோகத்தில் தேவனுடைய மகிமையில் இன்னைக்கு பூமியில் நாம் இல்லாதவர்களாக இருப்போம். அதனால தான் ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கு இந்த பூமியில் வித்தியாசம் தெரியாதபடிக்கு எல்லாரும் அப்படித்தான், தோற்றங்கள் அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்டவனுக்கு இப்பொழுதே ஒரு மகிமை உள்ளே இருக்குது. அது அவனுக்குள்ளே இல்லை. வெளித்தோற்றத்தின்படி ஒன்றுமே தெரியாது. ஒரு ரட்சிக்கப்பட்டவனையும் ரட்சிக்கப்படாதவனையும் பக்கத்தில் உட்கார வச்சிங்கன்னா ஒன்றுமே தெரியாது. பஸ்ஸில் போகிறோம், ஊர்களுக்கு போகிறோம், ட்ரெயினில் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம், எப்படியே போகிறோம். பக்கத்தில் யார் உட்கார்ந்தா அவன் ரட்சிக்கப்பட்டவனா படாதவனான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் ரட்சிக்கப்பட்டது அவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவன் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தா நம்ம நினச்சி பார்ப்போம், இவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு. இல்லை, நீங்கள் வாசிக்கும்போது அவனுக்கு தெரியும் இவன் கிறிஸ்தவன் அப்படின்ட்டு. 2 பேரும் பைபிள் எடுத்து வாசித்தா பேச ஆரம்பிச்சிடும். 2 பேரும் அவிசுவாசிகளாக இருந்தால் சினிமா பாட்டை கேட்டுட்டு போவான். 2 பேரும் ஏதோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் கேட்டுட்டு போவானுங்க, வீடியோ கேம் பார்த்துட்டு போவானுங்க. எப்படி தெரியும்? நான் ரட்சிக்கப்பட்டவன்னு ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்கள் காட்டினா தான் அடுத்தவனுக்கு தெரியுது இல்லையா? ஒரு முறை பஸ்ஸில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். எதுக்கோ ட்ரிச்சியோ எதுக்கோ போயிட்டு இருந்தேன். ரொம்ப அவசரமாக போயிட்டு அவன் பக்கத்தில் ஒரு வாலிபர் உட்கார்ந்துருந்தார். இந்த காலத்தில் எப்படின்னு தெரியல, இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது. இந்த பஸ்ஸில் அந்த படம் போடுவாங்க பார்த்தீங்களா, சினிமா ஓட்டுவாங்க. டே டைம், நைட் டைம் இல்லை. நைட் டைமில் அது ஒரு பெரிய உபத்திரம், தூங்கவே விடாது.
அருவ கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பார்க்காமவும் இருக்க முடியாது. படுது, வேற வழி நேராக போய் அப்படின்னு காட்டுறான். என்ன பண்ண முடியும்? சத்தம், ஓவர் சத்தம். 2 மணி வரைக்கும் ஒரு படம் போடுது. எப்பா முடிஞ்சு தொலைஞ்சுதுடான்னு பார்த்தா இன்னொரு படம் ஓட்டுறான். மறுபடியும் போச்சுடா, இனிமே இந்த மாதிரி பஸ்ஸுகளில் ஏறவே கூடாதுன்னு முடிவு எடுத்து இப்போ அப்படி பகல் நேரத்தில் அந்த வாலிப தம்பி நான் நோட் பண்ணி பார்த்தேன். கண்ணு எங்கேயும் போகல, ரொம்ப ஜாக்கிரதையா. ஒரு ரட்சிக்கப்படாதவன் என்னெல்லாம் எங்கெங்கெல்லாம் கண்ணு போயிருக்கும். நிச்சயமா ரட்சிக்கப்பட்டவனுடைய கண்ணே வேற வழி இல்லாம பார்க்குமே. அந்த மாதிரி நிலைமையில இவன் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எனக்கு தெரியாது. அப்படி தன்னை கடைசி வரைக்கும் காத்து கொண்டான். ஆச்சரியப்பட்டேன். கண்டுபிடிச்சிட்டேன், இவன் ரட்சிக்கப்பட்டிருக்கான். அதற்கு ஏற்றபடி அவன் வாழ்ந்தான். நானே கூட இந்த விண்டோல அது இதுன்னு பார்த்துருப்பேன் ஒழிய எனக்கே வெக்கம் உண்டாகும்படிக்கு அந்த தம்பி கரெக்டாக வாழ்ந்தான். அந்த சூழ்நிலையும் கூட எப்படி வாழ்ந்தான் பார்த்தீங்களா? எப்படி தெரியும்? உன் பக்கத்தில் இருக்கவன் ரட்சிக்கப்படாதவன் நான் இருந்திருப்பான். ஆனால் அவன் தெரியாது. நம்ம பாட்டுக்கு எவனும் நம்ம பார்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டு என்னத்தையாவது பார்த்துட்டு போனோம்னா யார் கண்டுபிடிக்க முடியும்? ஆக முகத்தோற்றங்களை வச்சு இந்த உலகத்தில் யார் நம்ம பக்கத்தில் இருக்கவன் பட்டவனா படாதவனான்ட்டு நமக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டு தன் ரட்சிப்பை காத்து கொள்ளுகிற ஒரு மனுஷனுக்கு உள்ளே ஒரு மகிமை இருக்குமே. அந்த மகிமை இருப்பது நிமித்தம் தேவனை ஸ்தோத்தரிக்க அது ஒரு வாய்ப்பாக இருக்கு. அவனால் ஸ்தோத்தரிக்க முடியுது. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அடிமா உள்ள போயிட்டே இருக்கும். தேவனே நீ நல்லவர். ஒரு சின்ன ஆராதனை போயிட்டே இருக்கும். மகிமை இருக்கிற வரைக்கும் ஸ்தோத்திரம் வரும், ஆராதனை வரும். ஆனால் அதே மனுஷன் பாவம் செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் வராதே, ஆராதனை வராதே. கோயிலுக்கு போறதுக்கே பயமா இருக்குமே. டே நம்ம பண்ண அநியாயம் எவனும் கண்டுபிடிக்க மாட்டான். ஆனா நம்ம உள்ள என்ன செய்யும்னா குத்திக்கிட்டே இருக்கும், நீ தப்பு பண்ணிட்டே. ஆனா ஒண்ணு, கிருபை, போய் மன்னிப்பு கேளுன்னு நம்மளை தேவன் நடத்திக்கிட்டே இருப்பாரு. இங்க வந்துட்டு வசனங்களை கேட்டு தேவ சமூகத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த சனியை ஓடின மாதிரி அதுக்கப்புறம் ஒரு பரிசுத்தமும் ஒரு தைரியமும் வருது பாருங்க. ஆண்டவர் மறுபடியும் மகிமையினால் நிரப்பினார். பாவம் செய்த ஒரு விசுவாசி மறுபடியும் தேவ சமூகத்துக்கு வந்து உண்மையாய் அவன் வசனங்களை கேட்டு தேவன் பிரசன்னத்துக்குள்ள வந்த பொழுது அவன் அந்த பாவத்தை விட்டு வெளியிலே போகும்படிக்கு தேவன் சகாயம் பண்ணுகிறார். God is helping him. God is helping us. ஏதோ பலவீனத்தில் அவன் வந்து விழுந்துட்டு போயிட்டான், ஆனாலும் சபைக்குள்ள வந்திருக்கிறான். வந்தவனை ஒரு மகிமை சூழ்ந்து கொள்ளுமே. அது அவனுடைய உள்ளத்தில் பாயும் பொழுது உதவி செய்கிற தெய்வம் மறுபடியும் அவனை எந்திரிச்சு நிற்க வைக்கிறார், எழும்பி நிற்க வைக்கிறார். அவன் திரும்பி போகும்போது மகிழ்ச்சியோடு போகிறான். ஆண்டவரே, பாவம் செய்தவனாய் வந்தேன், மறுபடியும் என்னை ஏற்றுக்கொண்டேன், பாவத்தை மன்னித்தீரே, நன்றி. நான் இப்பொழுதுமை துதித்து கொண்டு போகும்படிக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தீரே, ஸ்தோத்திரம் என்று போகிறான். அப்போ தேவனால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்குள்ளே காணப்படுகிறது தேவனுடைய மகிமை. ரோமர் 3வது அதிகாரம் 23 நாம் ஏற்கனவே வாசித்து விட்டோம். இனி எபிரேயர் 2வது அதிகாரம் 7வது வசனம். இன்று நடக்கிறது என்ன? ஆண்டவர் அவனுக்கு மகிமையில கொடுத்ததான அதிகாரத்தை இழந்துட்டான். மகிமையை இழந்தான். தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினார், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினார். ஆனால் இந்த மனுஷன் பாவம் செய்த பொழுதோ அந்த அதிகாரத்தையும் அந்த மகிமையும் இழந்து போனார். இது 2வதாக நாம் பார்த்தது. ஐ திங்க் இந்த 5 காரியங்கள் உண்டு. நாம் அதை பார்க்க முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக காயினை நகர்த்தலாம். அப்போ இன்னைக்கு கற்றுக்கொண்ட பாடம் என்ன?
தேவன் உண்டாக்கின பொழுது அவருடைய சாயல். இன்று நாம் கற்றுக்கொள்ளுகிற பாடம் என்ன? சாயல்னா ஷேப்புன்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்கோம். இவ்வளோ நாள் நம்ம அறிஞ்சது என்ன? மிரர் இமேஜ் போல். நம்ம மிரர் இமேஜ்னால் நம்ம கண்ணாடி முன்னால் போயின்னா பார்த்தா நம்ம எப்படி இருக்கோமோ அது காட்டுது. அதுபோல் தேவன் எப்படி இருப்பாரோ அப்படித்தான் நம்ம இருக்கிறோம்னு நினச்சி என்னைக்காவது மகிமை குறித்து யோசித்தோமா? சாயல்னா என்ன? மகிமை. அவருடைய சாயலே மகிமை. நான் ஒரு உதாரணம் உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த சூரியனை போல இருந்தால் எப்படி இருக்கும்? அவ்வளவும் பிரகாசம். ஒருத்த மாத்திரம் அந்த சூரியனை போல இல்லை, வாழ முடியுமா? அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதுபோல தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பாவம் செய்தது நிமித்தம் மகிமையற்றவர்களாக இருப்பதுனால அந்த சூரியனை கூட நம்மளால் பார்க்க முடியலன்னா மகிமையின் தேவனை எப்படி பார்க்கிறது? முடியாத காரியம். ஆகவே இந்த மனுஷன் பாவம் செய்யும் பொழுது அவருடைய சாயலை இழக்கிறார். உருவம் இருக்குது, சாயல் இல்லை. இன்னைக்கு என்ன நமக்கு கிடைச்சிருக்குதுன்னாக்க, உருவம் இருக்குது, மகிமை இல்லை. எல்லாருக்கும் உருவம் இருக்குது, கோழி முழுசா இருந்தா எப்படி இருக்கும்? உரிச்ச கோழி அப்படி தெரியல, அதெல்லாம் பார்க்கறதே கிடையாது. நாங்கள் ஏதோ ஒன்று நல்லா ரெட் கலராக பொரிச்சிருந்தா அடித்து தள்ளிடுறது. உரிச்ச கோழியை பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? அது கோழி இல்லைன்னு சொல்ல முடியுமா? இது ஆடுன்னு சொல்லுவீங்களா? கோழி தான். ஆனால் உரிக்கிறதுக்கு முன்னால் புசு புசுன்ட்டு நல்லா இருக்குது, உரிச்ச பிறகு கன்றாவியாக இருக்குது. இதையா போய் சாப்பிட போகிறேன்? அப்படி இருக்குது. அதுபோல் இன்னைக்கு நம்மெல்லாம் உரிச்ச கோழிகள். யாரு அழகில்லை. உரிச்ச கோழிக்கு அழகு இருக்கா? உரிச்ச ஆடுக்கு அழகு இருக்கா? அதுபோல தான் அழகில்லாமல் நாம் இருக்கிறதுனால மகிமையின் தேவன் நம்மை போல அழகில்லாதவராய் வந்தார், அழகை துறந்தவராய் வந்தார், மகிமை இல்லாதவராய்த்தான் வந்தார். மகிமையோடு வந்திருந்தார்னா ஒருபை அவரை பார்த்துருக்க முடியாது. அதான் சொன்னேன்ல, சூரியனே பார்க்க முடியல. சூரியன் இறங்கி இப்போ வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வட்டம் பிச்சுட்டு போயிடுவான். அம்மா என்னால் பார்க்க முடியாது, எதுனா அங்கே இருக்க வேண்டியது இங்கே வந்திருக்குது அப்படிமா. அதுபோல தான் பரலோகத்தின் தேவன் அங்கே இருக்கிறவர் இங்கே வந்துட்டாரியா, ஐயோ எப்பா நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். மகிமையில் வாசம் பண்ணல, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் வாசம் பண்ண. மகிமை நிறைந்தவராய் வாசம் பண்ணல, பண்ணா நம்மளால வாழ முடியாது. ஆஹா, என்னென்ன ரகசியங்கள்லாம் வருது. அந்த மகிமையை கழட்டிட்டு வந்து, ஆனால் கிருபையும் சத்தியம். உரிச்ச கோழி மாதிரி அவரும் வந்தார். இந்த உரிச்ச கோழிகளை தூக்கிட்டு போய் மறுபடியும் அவர் மகிமையில் சேரும்போது இந்த உரிச்ச கோழிகளுக்கெல்லாம் திருப்பி மகிமை வருது. இது சுவிசேஷமா இல்லையா? இங்கே சொல்லலாமே 4 பேருக்கு. அப்போது இந்த 2 பாயிண்ட்லேயே இப்படி இருக்குது. இன்னும் 7 வரைக்கும் நம்ம போகணும். எனவே ஆண்டவருடைய பிள்ளைகளை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவரா கிருபை பொருந்தின தேவன். மகிமையில் அவர் வரல, மகிமை இழந்தவராய் வந்தார். அழகும் சௌந்தரியம் நமக்கு இல்லை. மகிமை இல்லாமல் இருக்கும் பொழுது அழகு இருக்காது. மகிமை எப்போ வருதோ அழகு தானால வந்துடும். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு அழகு இல்லை, ஆனால் உள்ளான மகிமை இருக்கு. உள்ளான மனுஷன் அழகாக இருக்கிறான், வெளியில் இருக்கிற மனுஷன் அழகு இல்லை. அதனால தான் அந்த அழகு போயிட்டே இருக்குது. அதனால தான் புறம்பான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும் உள்ளான மனுஷன் நாங்கள் நாளுக்கு நாள் பலப்படுகிறோம். விளங்கிருச்சா அந்த வசனத்துக்கு அர்த்தம்? நல்லா பேசினார்னு சொல்லிட்டு போகிறதுக்கு இல்லை, இன்னைக்கு ஏதோ வந்தோம் போனோம்னு சொல்கிறதுக்கு இல்லை. தயவுசெய்து மனசில் பதிச்சு வைங்க. இதை நினச்சி தேவனுக்கு மகிமையை செலுத்துங்க. இப்படி எங்களை சந்தித்தீரே, மகிமையற்றவர்கள் என்று சொல்லி எங்களை கழட்டி விட்டு நரகத்திற்கு அனுப்பாமல், தேவனே இழந்த மகிமையை திரும்ப தரும்படிக்கு நீர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராகத்தான் வந்தீர் ஒழிய மகிமையிலே வந்திருந்தீங்கன்னா
நாங்கள்லாம் இங்கே நின்றுக்க முடியாது, தேவையில்லைன்ட்டு ஓடி போயிருப்போம். இது இந்த மாதிரி பார்க்கவே முடியல, எப்பா இது வேண்டாம். பழைய ஏற்பாட்டிலேயே கூட ஆண்டவர் பேசாத வேண்டாம், நீங்கள் பேசுயா, நீ பேசுன்னு சொன்னால் நாங்கள் பார்க்க முடியலன்னா, அப்படி பார்க்க முடியாத மகிமையில் வந்திருந்தாரானால் நம்ம ஒருத்தரும் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டோம். இன்னைக்கு கிருபையும் சத்தியம்தான் நமக்கு நம்மை ரட்சித்தது. கிருபையும் சத்தியம் வந்து வேலை செஞ்சிச்சு, மகிமை வேலை செய்யலை. இந்த கிருபையும் சத்தியமும் வேலை செஞ்சு அவனுக்கு ரட்சித்து மகிமையில் கொண்டு போகிறதுக்கு தான் கிருபையும் சத்தியம் வந்தது. நம் மத்தியில் அவர் உலாவினார், வெளிப்பட்டார். இன்றைக்கு வெளிப்பட்ட தேவன் உயிர்த்தெழுந்து மறுபடியும் மகிமையில் சென்றார். நீ ஏறி வா என்று சொல்லுகிற தேவன் அவர் மறுபடியும் வந்து கிருபையினாலும் சத்தியத்தினாலும் ரட்சிக்கப்பட்டு மகிமையில் சேருகிறதற்கு காத்திருக்கிறவர்களை மகிமையில் அழைத்து கொள்ளும்படிக்கு அன்பாய் வரக்கூடிய நேரம் சமீபம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. அழைத்த அழைப்பு மாறாதது. அந்த நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். அந்த மகிமையை நாம் இழந்து போகாமல் ஜாக்கிரதையாக இருப்போமாக. ஒருவேளை அந்த மகிமைக்கு தடையாய் நம் ஜீவியத்தில் எது இருந்தாலும் வேதத்தில் இருக்கக்கூடிய சாட்சிகள் நமக்கு முன்பாக தேவன் வைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் எனக்கு பரலோகம் பூட்டினாலும் பரவாயில்லை, இவர் தொடுற இடத்துல தொட்டுட்டாரு, அதை என்னால் விட முடியாதுன்ட்டு சொல்லி பரலோகத்தை இழந்து போனேன். ஒரு மனுஷனோ இந்த ஒரு வாய்ப்பை நான் இழக்கலாமா என்று பலமுறை யோசித்து நல்ல முடிவெடுத்து பரலோகத்தை இது பூட்டுமானால் எனக்கு இது வேண்டாம் என்று தன் வசதிக்காக தேவனை தேடாமல், தனக்கு ஆதாயத்துக்காக தேவனை தேடாமல், இந்த பூமியின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் தேவனை தேடாமல் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அவன் வாழாமல் தூக்கி தூர போட்டார். இது எனக்கு வேண்டாம். ஒரு சிலர் இருதயத்தை கடினப்படுத்துகிறார்கள், ஒரு சிலரோ இருதயத்தை லகுவாக்குகிறார்கள். ஒரே வெயில் தான். அந்த வெயில் களிமண்ணை இறுக வைக்கிறது, ஆனால் மெழுகை உருக வைக்கிறது. ரெண்டு வேலை, ரெண்டுக்கும் வேலை செய்கிறது ஒரே ஒரு வெயில் தான். சத்தியம் ஒரு சிலரை கடினப்படுத்துகிறது, ஒரு சிலரை இழக பண்ணுகிறது. வேதத்தில் உதாரணங்களை தேவன் வைத்திருக்கிறார். இன்று ரெண்டையும் நம் மத்தியில் வைக்கிற தேவன், நான் ரெண்டையும் உனக்கு கண்களுக்கு முன்பாக வைக்கிறேன். நான் ஒரிஜினலாக உருவாக்கினது, என் சாயலில் உன்னை உருவாக்கினேன். என்னுடைய மகிமை உனக்கு இருந்தது. நான் எவ்வளவு பிரகாசித்தேனோ அதே போல் நீ பிரகாசித்தாய். உன் ஆதி பிதா பிரகாசித்தான். ஆனால் அந்த ஆதி மேன்மையை, மகிமையை பாவம் இழக்கச் செய்தது. மறுபடியும் அந்த மகிமை தரும்படிக்கு நான் மகிமை இழந்தவனாய், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவனாய் உன்னை சேர்த்து கொள்ளும்படிக்கு நான் உனக்கு ஆலோசனை கொடுக்க வந்தேன். மாத்திரமல்ல, உன் பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டேன். மகிமை இல்லாத உன்னை மகிமைக்கு சேர்க்கும்படியாக என் கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினேன். அந்த அழைப்பை உனக்கு கொடுத்தேன். நீ பாக்கியவானா இந்த பூமியில் இருக்கிறாய். ஆனால் ஒன்று ஞாபகத்தில் வைத்துக்கொள், என் மகன் சகேயு செய்தது போல உன்னை தடை செய்கிறது என்ன என்பதை நீ உணர்ந்து உன் வாழ்க்கையில் நான் உனக்கு சுட்டி காட்டும் போது நீ அதை விட்டு விடுவாயானால் பரலோகத்துக்கு நீ வருகிறதற்கு ஒரு தடையும் உனக்கு இருக்காது.
அவனுக்கு சகேயு என்று பேர் ஒன்று நான் வெளிப்படுத்தி சொன்னேன். ஆனால் ஒருவன் வந்து ஆலோசனை கேட்டான், பின்பு ஓடி போய்விட்டான். அவனுக்கு பெயர் இல்லை என்று நினைக்கிறாயோ? உண்டு, நான் சொல்லவில்லை. லாசர் என்கிற ஒரு மனுஷனுடைய பெயரை சொன்னேன். அவனுக்கு பெயர் இல்லை என்று நினைக்கிறாயோ? எனக்கு விருப்பமில்லை. என்னுடைய நண்பனாகிய ஆபிரகாமுடைய பெயரை நான் எவ்வளவு சந்தோஷமாய் உச்சரித்தேன். எவ்வளவோ சந்தோஷமாய் உச்சரித்தேன். யூதாசுடைய பெயரை நான் என்னைக்காவது உச்சரித்தேன்? இதுதான் பிரியமானவர்களே, நாம் இன்று வெளித்தோற்றத்தின்படி ரட்சிக்கப்படாதவனைப் போலத்தான் நம்முடைய முகங்களும் தோன்றும். ஆனால் நமக்குள்ளே ஒரு மகிமை உண்டு. நாம் பாவம் செய்யும் பொழுது அந்த மகிமை நம்மை விட்டு போகிறது. திரும்ப தேவ சமூகத்தில் வந்தால் ஒழிய மறுபடியும் பெற்றுக்கொள்ளுகிறதில்லை. எனவே நாம் ஒன்று செய்ய வேண்டும். அப்பா, என் மேல் இவ்வளவு கருணை வைத்தீரே, அந்த இழந்த மகிமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று என்னை அழைத்தீர். தமது நித்திய மகிமைக்கு பங்குள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு என் அழைத்த தெய்வம் தேவாவியானவர் பேசுகிறதே நாங்கள் காதுகளால் கேட்டிருக்கிறோம். நாங்கள் பாவம் செய்து மகிமையற்றவர்களாய் இராதபடிக்கு ஜாக்கிரதையாய் வாழ கடைசி வரைக்கும் நீர் ஒரு பக்கம் காத்துக்கொள்வீர், இன்னொரு பக்கம் நாங்கள் எங்களை நீர் காத்துக்கொள்ளுகிறதற்கு நாங்களும் உம்மோடு ஒத்துழைக்க வேண்டும். ஒரு சகையும் ஒரு இயேசு ராஜாவும் ஒருவருக்கொருவர் சேர்ந்தார்கள். ஆனால் அந்த வாலிப ஐஸ்வர்யவானும் இயேசு ராஜாவும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்து போனார்கள். தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பவுலை விட்டு பிரிந்து போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட பேசுகிறீங்க அதை மனம் விட்டு பேசுங்க. ஒரு தீர்மானங்கள் எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. நான் என்ன சொல்லணுமோ நான் அதை சொல்கிறேன். தேவரீர் என்ன சொல்லணுமோ ரகசியமாக சொல்லணும்னா சொல்லுங்க. வெளியில் கூட வாயை திறந்து சொல்ல வேண்டாம். தகப்பனே, கிடைக்க பெறாத அந்த அழைப்பு, மண்ணுக்காக அந்த மாணிக்கத்தை இன்னைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா நான் போக முடியுமா? அந்த மகிமை எனக்குள்ளே இருக்குதா? அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்குள்ளே வேலை செய்யுமா? ஐயா, எங்கள் மேலே இவ்வளோ அன்பு வச்சு தானப்பா நீங்கள் பேசுகிறீங்க. எங்களை கட்டும்படித்தானே பேசுகிறீங்க. எப்படியாகலும் நாங்கள் மகிமையில் சேரணும்னு நீங்கள் ஒரு பக்கம் துடிக்கும்போது, நாங்கள் சேரணும்ன்ட்டு துடிக்காமல் இருந்தால் கிருபை வேலை செய்யுமா? எவ்வளவோ சத்தியங்களை பேசுகிறீங்களேப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே அது என்ன உபகாரம்? தமது நித்திய மகிமைக்கு அழைத்த அழைப்பு, அது உபகாரம். அதை மறக்காத ஆத்மாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Praise the Lord.